Hi, hello and welcome to Vedantu, my dear soldiers. Good evening, good evening, good evening. How are you, my dear soldiers? Right? மெட்டலர்ஜி உங்கள் ஸ்கூலில் எடுத்தாங்களா? ஆனால் புரியலையா? ஓகே, நம்ம காலையில் எடுத்தோமே, நம்ம மெட்டலர்ஜியெல்லாம் முடித்தோம் காலையில். அதெல்லாம் எப்படி பார்த்தீங்க? வெரி குட். குட் ஈவினிங், குட் ஈவினிங், குட் ஈவினிங். எஸ், கார்த்திக், அதுக்கப்புறம் யார்? அலிபாபா, கமலேஷ், ராதா, நைட் பாய், அதுக்கப்புறம் எஸ்கே, காவ்யா, மேத்ஸ் செக்ஷன். ஓகே, சௌமியா. சயின்ஸ் எக்ஸாம் இன்னைக்கு யார் யாருக்கெல்லாம் சயின்ஸ் எக்ஸாம் நடந்துச்சு? ஹவு மெனி ஆஃப் தம் ஹேட் சயின்ஸ் எக்ஸாம் டுடே? இன்றைக்கி சயின்ஸ் எக்ஸாம் எழுதினவங்க எத்தனை பேர்? ஸோ நம்ம சொன்ன கொஷின்ஸ் எல்லாம் எப்படி வந்துருந்துச்சு? நம்மளோட இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாம் வந்துருந்துச்சா? ஸோ எவ்வளோ தூரத்துக்கு உனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு இப்போது சாட் பாக்ஸில் போடு, அதுக்கப்புறம் கமெண்ட் பாக்ஸ்லேயும் போடு. பிகாஸ் அடுத்து நம்ம குவார்ட்டர்லியை எதிர்கொள்ளணும். ஸோ குவார்ட்டர்லி அடுத்து வர ஆரம்பிக்க போது. ஸோ கவனமாக இரு. ரைட்டாக மிட்டம் டெஸ்ட் நீ முடிக்க போகிற, முடித்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு குவார்ட்டர்லி தான். யார் யாரெல்லாம் இன்றைக்கி எக்ஸாம் எழுதுனேன்? இன்றைக்கி யார் யாரெல்லாம் சயின்ஸ் எக்ஸாம் எழுதுனீங்க? இனிமேல் தான் வரப்போதா? ஓகே, இனிமேல் வரப்போகிறவங்க டுமாரோ. நிறைய பேருக்கு நாளைக்கு தான் சயின்ஸ் எக்ஸாம். அப்போ டெஃபினட்டாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கொஷின்ஸ் உனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போது. கம்மியான கொஷின், ஏன்னா அதிக இம்பார்ட்டன்ஸ் இருக்கக்கூடியது. புக் பேக், புக் இன் ரெண்டுமே 45+ வருமா? வெரி குட் சௌமியா, வெரி குட், வெரி குட், சூப்பர், குட் 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 குட். டுமாரோ நிறைய பேருக்கு இனிமே தான் வரப்போகுது, இனிமே தான் வரப்போகுது. ஓகே, டுடே கெமிஸ்ட்ரி எக்ஸாம் 11th ஸ்டாண்டர்ட் ஜெயமாலினி. ஓகே, எப்படி எழுதுனீங்க? எஸ், ஓகே, எல்லாருக்குமே நாளைக்கு தான் இருக்குது. பரவாயில்ல, ரைட்டா? ஸோ அப்போ உனக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. சரியா? ரைட், நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் மட்டும் உங்ககிட்ட சொல்லிடுறேன். ஸோ நம்மளோட வேதாந்துல உனக்கு இப்போ என்ன அப்படின்னா ஐவி சாட் எக்ஸாம் ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் இருக்குது. ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் எழுதுன அப்படின்னா உனக்கு 90% வரைக்கும் உனக்கு ஸ்காலர்ஷிப் இருக்குது. மிஸ் பண்ணிடாத. 10th நீ நீட் ஜெயிக்க என்ன பண்ணலாம்? படிக்க ஆரம்பிச்சிடலாம். சரியா? படிக்க ஆரம்பிச்சிடு. சரியா? ஓகே, சூப்பர். நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா? ரைட், இங்கே இருக்க ஃபஸ்ட்டு இதில் போய்ட்டு அதுக்கப்புறம் நான் பிடிஎஃப் கொஞ்சம் உங்ககிட்ட பேச வேண்டியது இருக்குது, ஒரு 2-3 விஷயம். ஸோ இப்போ பார்த்தா நீங்கள் பின்னாடி இப்படி நம்பர்ஸாக போயிட்டே இருக்கா? இந்த மாதிரி என்ன அப்படின்னா நிறைய கன்ஃபியூஷன்ஸோட நிறைய பேர் இருக்கீங்க. இந்த மிட்டம் டெஸ்ட்டை நினச்ச பயம், கன்ஃபியூஷன். யார் யாரெல்லாம் பயமாக இருக்கா? யார் யாரெல்லாம் கன்ஃபியூஷனோட இருக்கா? ரைட், எஸ், இந்த கொஷின் கண்டிப்பாக நாளைக்கு நீ எக்ஸ்பெக்ட் பண்ணல. இப்போ நான் பார்க்கக்கூடிய கொஷின்ஸ், இப்போ நான் கொடுக்கக்கூடிய கொஷின்ஸில் கண்டிப்பாக நீ அதிகமாக எதிர்பார்க்கலாம். மோர் ஓவர் நேற்று அதுக்கு முன்னாடி டாப் 30 கொஷின்ஸு, இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸு, க்ரியேட்டிவ் கொஷின்ஸ், இது எல்லாமே நம்ம சேனலில் போட்டுட்டோம். அது எல்லாமே நீ பார்த்துக்கலாம். நிறைய பேர், எஸ், நிறைய பேர் கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டில் இருக்கா. ரைட்டா? ரைட்டிங் மிட்டம் எக்ஸாம்ஸ், மிட்டம் எக்ஸாம் எழுதுறது அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இன்றைக்கி நிறைய பேர் வந்து சார் எனக்கு முடியலை, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற விஷயத்த என்ன பண்ணுறாங்க நிறைய பேர் சொல்லி வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. நிறைய பேர் மெசேஜ் பண்ணுறது கமெண்ட்டில், சார் நான் எதுவுமே படிக்கலை, இப்போயாவது நான் படிக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் எனக்கு பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ அப்போ அந்த பயத்தை எப்படி போக்குறது, அந்த பயத்தை நீங்கள் எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறத என்ன பண்ண போகிறோம் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். குறிப்பாக இதில் வரக்கூடிய கொஷின்ஸ். ஸோ லாஸ்ட் மினிட்ல நீ என்ன பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியமான விஷயம். ஸோ லாஸ்ட் மினிட்ல நீ என்ன பண்ணணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோ. சரியா? ரைட், இவ்வளோ நாள் நீ என்ன படிக்கலை அப்படிங்கிறது செகண்டரி. ஓகே, இவ்வளோ நாள் நீ நிறையா படிச்சிருக்கலாம், படிக்காமையும் இருக்கலாம். பட் இப்போ நான் சொல்கிறத கவனமாக ஞாபகம் வச்சுக்கோ. இந்த ஒரே ஒரு ஸ்லைட். ரைட்டா? ரைட், நான் ஃபாஸ்ட்டாக முடிக்க போகிறேன். ரைட்டா? டேரெக்டாக கொஷின் ஆன்சர் செஷன் தான் போக போகிறோம். நம்ம இதெல்லாம் பேச போகிறதில்ல. ரைட்டா? ரைட், கவனி. இட்ஸ் ஆல் அபவுட் விச் வே யூ லுக், நீ எப்படி பார்க்குற அப்படிங்கிறது தான் இருக்குது. ஸோ உன் முன்னாடி இருக்கக்கூடிய எக்ஸாமை நீ எப்படி பார்க்குற? நான் எதுவுமே படிக்கலை, நான் எதுவுமே படிக்கலை, நான் எதுவுமே படிக்கலை நீ சொல்லிட்டு இருந்தேன்னா கண்டிப்பாக உனக்கு இந்த மாதிரி நெகட்டிவாக தான் நடக்க போகுது. நான் என்ன சொல்கிறேன், எதுவுமே படிக்காமல் கண்டிப்பாக யாருமே இருக்க மாட்டேன். ஏதாவது ஒன்று நீ படிச்சிருப்ப. ரைட்டா? ஏதாவது ஒன்று நீ படிச்சிருப்ப, நிச்சயமாக நீ ஏதாவது ஒன்று படிச்சிருப்ப. ஸோ கண்டிப்பாக நீ வந்து என்ன அப்படின்னா நான் படிச்சிருக்கேன், என்னால் முடியும், நான் செய்வேன் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவிட்டியோட மட்டும் நீ இரு. ஒரு பாசிட்டிவ் தாட் உன் மைண்டில் வச்சுக்கோ. என்னால் முடியும், நான் படிச்சிருக்கேன், நாளைக்கு எக்ஸாம் நான் நல்லா பண்ணுவேன், எனக்கு இதுதான் அப்படின்னு இல்லை, நான் இம்பார்ட்டன்ட் கொஷின் படிச்சிருக்கேனோ அல்லது நான் இம்பார்ட்டன்ட் படிக்கலையோ, ஃபுல் சாப்டர் படிச்சிருக்கேன், ஃபுல் சாப்டர் படிக்கலை, எதுவாக வேணால் இருக்கணும். பட் த வே யூ லுக், நீ
நீ எப்படி பார்க்குறன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். மிட் டேர்ம் டெஸ்ட்டை நீ வந்து ரொம்ப 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 பயந்து அதை நினச்சி வருத்தப்பட்டுட்டு இருந்தேன்னா எக்ஸாம் ஹாலில் உனக்கு அது கண்டிப்பாக ரிஃப்ளெக்ட் ஆகும். மிட் டேர்ம் டெஸ்ட்டை நினச்சி பயப்படாது. நீ நிறைய நம்மளோட வீடியோஸ் பார்த்துருக்க, நம்மளோட கிளாஸஸ் அட்டன் பண்ணியிருக்க, நிறைய விஷயங்கள் நீ லேர்ன் பண்ணியிருக்க. ஷியோராக உன்னால் என்ன பண்ண முடியும்? ஜெயிக்க முடியும். உன்னால் ஜெயிக்க முடியும்னு நான் நம்புகிறேன். அப்போ உன்னால் ஜெயிக்க முடியும்னு நீ நம்பு. நான் உன் மேலே வச்சுருக்க நம்பிக்கையை விட நீ உன் மேலே வைக்கிற நம்பிக்கை ரொம்ப முக்கியம். ரைட்டா? அந்த நம்பிக்கையை மட்டும் நீ உன் மேலேருந்து எடுத்துடாத. கண்டிப்பாக நம்ம ஜெயிக்கிறோம். ஸ்டார்ட் பண்ணலாமா? ரைட். ஸோ இருக்கக்கூடிய இந்த கொஞ்ச நாள், மேபி ஒரு நாள் இருக்கலாம் எக்ஸாமுக்கு, 2 days இருக்கலாம், 3 days இருக்கலாம், அல்லது ஒரு சிலருக்கு நாளைக்கு எக்ஸாம் இருக்கலாம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, புதுசாக எதுவுமே படிக்காத, டூ த ரிவிஷன். என்ன பண்ணு? கம்ப்ளீட்டாக ரீசார்ஜ் பண்ணிக்கிட்டே இரு. திரும்ப 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 என்ன பண்ணு? ரீசார்ஜ் பண்ணிகிட்டே இரு. திரும்ப திரும்ப என்ன பண்ணு? ஒவ்வொரு விஷயத்தையும் படிச்சுட்டே இரு. அப்போ தான் என்ன பண்ண முடியும்? நம்ம ஜெயிக்க முடியும். ரைட்டா? ரைட். ஸ்டார்ட் பண்ணலாமா? நம்ம இன்றைக்கி செஷன் ஸ்டார்ட் பண்ணலாமா? கொஷின் ஆன்சர்ஸ் போகலாமா? ரைட். ஸோ நீங்கள் ரொம்ப நேரமாக எதிர்பார்த்துட்டு இந்த கொஷின் ஆன்சர். ஸோ வி வில் ஸ்டார்ட் தட் கொஷின் ஆன்சர். ரைட்டா? நான் கொடுக்குற ரொம்ப கம்மியான கொஷின். தீஸ் ஆர் டாப் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். ரைட்டா? கொஞ்சம் நஞ்சம் இம்பார்ட்டன்ட் இல்லை, டாப் இம்பார்ட்டன்ட். ஆல்ரெடி இது எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 6-7 டிஸ்ட்ரிக்ஸில் கொஷின்ஸ் எக்ஸாம்ஸ் முடிஞ்சிருச்சு. முடிஞ்ச வரைக்கும் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயுமே நான் சொன்ன கொஷின்ஸ் அப்படியே வந்திருக்கு. அதாவது மிஞ்சி போனால் 50 மார்க்கில் ஒரு 2 மார்க் 3 மார்க், மேக்ஸிமம் 5 மார்க், மேக்ஸிமம் 5 மார்க் தான் நான் சொல்லாதது வந்திருக்கு. நான் சொல்லாதது மீன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு சொல்லாதது. கிளாஸில் அதை பற்றி பேசியிருக்கேன், அதை பற்றி சொல்லியிருக்கேன், அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், எல்லாமே சொல்லியிருக்கேன். நம்ம வீக் வெஸ்ட்டோட 2 தடவை கொஷின் ஆன்சர் வீக் வெஸ்ட் நம்ம டெஸ்ட் எழுதணும். 2 தடவை எழுதணும். 2 டிஸ்ட்ரிக்ட் கொஷின் பேப்பர். ஒன்று வந்து விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட் கொஷின் பேப்பர், இன்னொன்று திருப்பத்தூர். 2லேயுமே பார்த்தீங்கன்னா அப்படியே தான் இருந்துச்சு. அப்படியே 1 words. ஒரு இதில் 10 1 word, இன்னொரு இதில் 8. 2மே நம்ம வீக் வெஸ்ட்டில் பார்த்தது தான். ஸோ அதனால் இப்போ நான் சொல்கிற ஒரு கொஷினையும் ரொம்ப கவனமாக கவனி. புக்கின் சேர்த்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். HOT எல்லாமே கலந்து தான் இருக்குது. ரைட்டா? ரைட். கவனமாக கவனிங்க. சரியா? கவனி. நம்ம போகலாம். ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான செக்ஷன் இது. இதில் இருக்க எந்த கொஷினையும் மிஸ் பண்ணிடாத. ரைட்டா? எல்லா கொஷினையும் என்ன பண்ண கவனமாக பார்த்துக்கோ. நம்ம கடன் என்ன பண்ணிடலாம்? போயிடலாம். ரைட்டா? ரைட். லெட்ஸ் பிகின். ஸோ ஃபஸ்ட், calculate the velocity of a moving body of mass 5 kg whose linear momentum is 2 kg meter second minus 1. ப்ராப்ளமும் நான் சேர்த்து எடுத்துட்டு வந்துட்டேன். ரைட்டா? calculate the velocity. என்ன calculate பண்ண சொல்லியிருக்காங்கப்பா? ஒன்று velocity calculate பண்ண சொல்லியிருக்காங்க. ரைட்டா? மாஸ் கொடுத்துட்டாங்க, அதுக்கப்புறம் என்ன கொடுத்துட்டாங்க? லீனியர் மொமெண்டம் கொடுத்துட்டாங்க. ரைட்டா? லீனியர் மொமெண்டம் அப்போ என்னது? வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா வெலாசிட்டி அல்லது லீனியர் மொமெண்டம். நம்மளுக்கு லீனியர் மொமெண்டம் தானே தெரியும். ரைட்டா? லீனியர் மொமெண்டம் ஃபார்முலா என்னது? லீனியர் மொமெண்டம் P இஸ் ஈக்குவல் டு mvங்கிறது தான் நம்மளோட ஃபார்முலா. கிவன் டேட்டா ஃபார்முலாவில் நீங்கள் எழுதணும். லீனியர் மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி. சரியா? ரைட். அப்போ வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு மாஸ். இந்த பக்கம் கீழே இருந்தால் டிவிஷனில் வந்துருமா? லீனியர் மொமெண்டம் பை மாஸ் 2/5 டிவைட் பண்ணால் 0.4 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1 வரப்போகுது. ரைட்டா? ஸோ 0.4 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1. ஓகே? ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார். கடகடன் நம்ம போயிடலாம். ரைட்டா? ரைட் ஷார்ட் நோட்ஸ் ஆன் கியர்ஸ். கியர்ஸை பற்றி ஷார்ட் நோட்ஸ் எழுதுங்க. கியர்ஸ் அப்படின்னு இது வந்து புக்கிங் கொஷின், கிரியேட்டிவ் கொஷின். ரைட்டா? அப்போ கியர்ஸ் என்ன? எ கியர் இஸ் அ சர்க்குலர் வீல். ஒரு சர்க்கிள் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு வீல் தான் கியர் அப்படின்னு சொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கியர்னு என்னது? ஒரு சர்க்குலர் பாத்தில் சர்க்குலர் ஷேப்பில் இருக்கக்கூடியதான் கியர். வித் அ டீத். அந்த சர்க்குலர் ஷேப்பில் என்ன இருக்குமா? பல். அங்கங்கே என்ன பண்ணுமா? டீத் நிறையா இருக்குமா? ரைட்டா? கியர்னால என்னது? நான் இப்படி சும்மா இப்போதைக்கு வரைகிறேன். ரைட்டா? திஸ் இஸ் நாட் அ கியர், ஆக்சுவல் கியர். ரைட்டா? கியர்னால் என்னது? டீத் இருக்க போது. அரௌண்ட் இட்ஸ் ரிம். ரிம்னா என்னது? இந்த விளிம்பு அப்படின்னு சொல்லுவோம்ல. நம்ம டயர்லலாம் பார்த்தீங்கன்னா சைக்கிள் டயரில் ரிம்முன்னு சொல்லுவோம். டயர் எது மேலே உட்காந்துருக்கோ அதுதான் ரிம்மு. சரியா? ரிம். ரைட்டா? ரைட். ரிம். அப்போ என்ன அர்த்தம்? ரிம்மு. இட் ஹெல்ப்ஸ் டு சேஞ்ச் த ஸ்பீட் ஆஃப் ரொட்டேஷன் ஆஃப் வீல். இது என்ன பண்ணுதான்? வீலோட ரொட்டேஷன், வீலோட ஸ்பீட் ஆஃப் த ரொட்டேஷனை சேஞ்ச் பண்ண ஹெல்ப் பண்ணுது. ரைட்டா? இந்த ஒரு கொஷின் புக்கின் கொஷின். சரியா? ரைட்டா? வீலோட ஸ்பீட் ஆஃப் த ரொட்டேஷனை சேஞ்ச் பண்ண ஹெல்ப் பண்ணுது பை சேஞ்சிங் த டார்க் அண்ட் ஹெல்ப்ஸ் டு டிரான்ஸ்மிட் பவர். டார்க்கை சேஞ்ச் பண்ணி நம்மளுக்கு பவர் டிரான்ஸ்மிட் பண்ண ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட் கொஷின். ரைட்டா? ரைட். டே இந்த ரேபிட்டை
டெஃபினட்டாக ரேபிட்லேருந்து ஏதாவது ஒரு கொஷின் வந்துடுது. ரேபிட் ஏன் இந்த பேர் வச்சுருக்காங்க, ரேபிட்டோட டென்டல் ஃபார்முலா என்ன, அல்லது ரேபிட்டை வச்சு ஒன் வேர்ட்ஸில் ஒரு கொஷின் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் ரேபிட்டோட டைஜஸ்டிவ் சிஸ்டம், இந்த மாதிரி ரேபிட் சம்மந்தப்பட்ட எல்லா கொஷினையும் படிச்சுக்கோ. அதே மாதிரி என்ன அப்படின்னா ரேபிட்டை படிக்கிற மாதிரி லீச்சையும் படிச்சுக்கோ. பயாலஜியில் ரேபிட் சம்மந்தப்பட்டது, லீச் சம்மந்தப்பட்டது, நம்மளோட ஹார்ட், இந்த மூணுமே என்ன அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக எல்லா கொஷின் பேப்பர்லேயுமே இருக்குது. ரைட்டா? ஒய் இஸ் த டீத் ஆஃப் ரேபிட் கால்ட் ஹெட்ரோடான்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டீத். ஹெட்ரோனா என்னதுப்பா? வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ஹெட்ரோ? ஹெட்ரோ அப்படிங்கிற வேர்டுக்கு மீனிங் என்ன அப்படின்னாலே இட் இஸ் கால்ட் டிஃப்ரெண்ட். ரைட்டா? ஹெட்ரோங்கிற வேர்டுக்கு மீனிங் என்னது? டிஃப்ரெண்ட். ரைட்டா? அப்போ இதோட பற்கள், முயலோட பற்களில் பார்த்தீங்க அப்படின்னா வித்தியாசமான டிஃப்ரெண்ட் டீத் இருக்குது. ஸோ அப்போ என்ன சொல்கிறாங்க, என்னென்னலாம் இருக்குது பாரு, இன்சிசாஸ், ப்ரீமோலார்ஸ், மோலார்ஸ். கெனைன் இருக்குமா இல்லையா? கெனைன் என்னது? கெனைன் இஸ் 0. ரைட்டா? இன்சிசார் எத்தனை இருக்கும்? இன்சிசார் எத்தனை இருக்கும்? டக்குன்னு சொல்லி பார்க்கலாம். அடுத்த கொஷின் அதுதான், இப்பயே படிச்சிடலாம். இன்சிசார்ஸ் எத்தனை இருக்கும்? 2/3. ரைட்டா? அட்டை பூச்சி, லீச்சுனா அட்டை இருக்குல்ல. ஓகே சக்திவேல், வெரி குட் 2/3 3/2 2000 2/1 ரைட்டா? மேலே 2 கீழே 1. ரைட்டா? மேலே 2 கீழே 1 இருக்குமா யாருக்கு? இன்சிசார். அடுத்து கெனைன் 0. அடுத்து ப்ரீமோலார்ஸ் என்ன இருக்கும்? 3 என்ன வரும்? அடுத்து வெரி குட். அடுத்து என்னது? 2/3 2033. இந்த இருக்குது இங்கே பாரு, நீ கவனிச்சுக்கோ, நிறைய பேர் மறந்துட்ட. ஸோ கவனி. இன்சிசார்னா என்னது? 2/1. C ஃபார் கெனைன். இது ப்ரீமோலார், இது மோலார். ரைட்டா? ப்ரீமோலார், மோலார். சரியா? ஸோ ப்ரீமோலார் என்னது? 3/2. இது 3/3. 2033 ஒரு முயல் என்ன பண்ணிச்சான்? 1023 கேரட் எடுக்க போச்சான். 2033 1023 கேரட் எடுக்க போச்சான். ரைட்டா? 10-23 23 கேரட் எடுக்க போச்சு. 2023 தான் 10 கேரட் அல்லது 23 கேரட் வாங்குமா. ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோ. இதை அப்படியே வச்சு நீங்கள் எழுதிடலாம். இன்சிசார், கெனைன், ப்ரீமோலார், மோலார், அதை பேஸ் பண்ணி இங்கே எழுதிடலாம். ரைட்டா? நார்மலாக இப்படி எழுதுவாங்க, 2033 டிவைடட் பை 1023. இந்த மேலே இருக்கிறதுல என்னது? இதெல்லாம் அப்பர் ஜா, மேற்தாடையில் இருக்கக்கூடியது. இதெல்லாமே கீழ்த்தாடையில் இருக்கக்கூடிய பற்கள் அப்படின்னு சொல்ல போகிறாங்க. அடுத்து, வாட் ஆர் த யூசஸ் ஆஃப் சிம்பிள் மைக்ரோஸ்கோப்? சிம்பிள் மைக்ரோஸ்கோப்போட பயன்கள் என்ன? சிம்பிள் மைக்ரோஸ்கோப்போட பயன்கள் என்ன? யூஸ்டு பை வாட்ச் ரிப்பேரர்ஸ் அண்ட் ஜுவல்லர்ஸ். வாட்ச் ரிப்பேர் பார்க்குறாங்களே அவங்களும், ஜுவல்லர்ஸ்னால் யார்? நகை வியாபாரிகள். அவங்களும் என்ன பண்ண போகிறாங்க? இதை பயன்படுத்த போகிறாங்க. பிடிஎஃப்லாம் ஆல்ரெடி கொடுத்தாச்சுடா, ஆல்ரெடி எல்லா வீடியோலையும் இருக்குது. இதுக்கு முன்னாடி நிறைய இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோஸ்லாம் இந்த பிடிஎஃப் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியாச்சு. டாப் 30 இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அந்த மாதிரி எல்லா வீடியோவும் ஆல்ரெடி பிடிஎஃப் கொடுத்துட்டேன், நீ அதில் எடுத்துக்கலாம். யூஸ்டு டு ரீட் ஸ்மால் லெட்டர்ஸ் கிளியர்லி. ரைட்டா? சிறிய எழுத்துக்களை படிக்கிறதுக்கு ரொம்ப என்ன பண்ணுதா இது பயன்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்சர்வ் பார்ட்ஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸ், இன்செக்ட்ஸ் எக்ஸெட்ரா. தாவரங்கள், பூக்கள் இருக்குது பார்த்தியா? பூக்களை பற்றி படிக்கிறதுக்கு, பூக்களோட பாகங்கள், அதுக்கப்புறம் இன்செக்ட்ஸ்னால் அது பூச்சிகள் இருக்குல்ல, அதோட பாகங்களை பற்றி படிக்கிறதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது. அடுத்து என்ன அப்படின்னா யூஸ்டு டு அப்சர்வ் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ். நம்மளோட கை இருக்குல்ல, கையில் இருக்கக்கூடிய நம்ம கை ரேகைகள்லாம் எங்கே? ஃபாரன்சிக் சயின்ஸ். ஃபாரன்சிக்ஸ்னால் தடயவியல் அப்படின்னு சொல்லுவாங்க. தடயவியல் நிபுணர். இப்போ ஒரு கொலை நடந்துருச்சு இல்லை ஒரு க்ரைம் சைட் இருந்துச்சு அப்படின்னா அங்கே போய் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்லாம் எடுப்பாங்களா, அதுக்கு என்ன பண்ணுறோம்? நம்ம உத்து பார்க்குறதுக்கு we can use this simple microscope அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், ரெஸ்பிரேட்டரி கொஷன். ரொம்ப முக்கியம்ப்பா ரெஸ்பிரேட்டரி கொஷன். இந்த வருஷம் 2025 2025 கொஷின் பேப்பர்ஸ் எடுத்து பார்த்தப்ப கிட்டத்தட்ட ஒரு 2-3 டிஸ்ட்ரிக்ட் கொஷின் பேப்பரில் இந்த கொஷின் இருந்துச்சு. ரைட்டா? அதனால் இதை கவனமாக ஞாபகம் வச்சுக்கோ. ரைட்டா? திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ரைட்? ரெஸ்பிரேட்டரி கோஷன்ட் இஸ் த ரேஷியோ ஆஃப் வால்யூம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு லிபரேட்டட். இப்போ நம்ம உடம்புலேருந்து கார்பன் டை ஆக்சைடு என்ன ஆகுது? வெளியேறுது. நம்ம உடம்புலேருந்து கார்பன் டை ஆக்சைடு வெளியேறுது. நம்ம உடம்புலேருந்து என்ன பண்ணுது? கார்பன் டை ஆக்சைடு வெளியேறுது. மைக்ரோஸ்கோப்லாம் ஆப்டிக்ஸ் லெசன் 2nd சாப்டர். ரைட்டா?
ரைட்டா? ரெஸ்பிரேட்டரி கோஷன்ட் இஸ் ரேஷியோ ஆஃப் வால்யூம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு லிபரேட்டட் அண்ட் த வால்யூம் ஆஃப் ஆக்சிஜன் கன்சியூம்ட். ரைட்டா? வால்யூம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு லிபரேட்டட், எவ்வளோ கார்பன் டை ஆக்சைடு வெளியே போகுது, டிவைடட் பை வால்யூம் ஆஃப் O2 கன்சியூம்ட் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் ஆக்சிஜன் கன்சியூம்ட், எவ்வளோ ஆக்சிஜன் கன்சியூம் ஆகிருக்கு அப்படின்னு. எஸ்கே நீங்கள் வந்து தமிழ் மீடியமா, நீ இங்கிலீஷில் எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணிட்டு தானடா இருந்த, திடீர்னு தமிழில் கேட்குற. ரைட்டா? ஸோ RQ அப்படின்னா என்னது, ரெஸ்பிரேட்டரி கோஷன் அப்படின்னு. RQனா என்னது, ரெஸ்பிரேட்டரி கோஷன். ஸோ அந்த கவனமாக ஞாபகம் வச்சுக்கோ. வால்யூம் ஆஃப் CO2 liberated divided by volume of O2 consumed. Why is sino-arterial node? What is the sino-arterial node? One word கேட்பாங்க, heart of heart. ரைட்டா? இதயத்தின் இதயம் என்று எதை அழைக்கிறோம்? ரைட்டா? heart of heart, இதயத்தின் இதயம். இதயத்துக்கே இவங்க இதயம் மாதிரி இருப்பாங்க. யார் அது? SA node அப்படின்னு படிச்சிருப்பீங்க. ரைட்டா? SA node, sino-arterial node அப்படின்னு சொல்லுவாங்க. SA node. ரைட்டா? சரி கவனியா, கால்டு த பேஸ்மேக்கர் ஆஃப் ஹார்ட். ஏன் இதை பேஸ்மேக்கர் ஆஃப் ஹார்ட்னு சொல்கிறாங்க? Sino-arterial node called as pacemaker of heart because it is capable of initiating impulse. ரைட்டா? இதுதான் என்ன பண்ண போதும், நம்ம ஹார்ட்டை அப்பப்போ குத்திட்டே இருக்கும். ஹார்ட்டுக்கு கரண்ட்டு சிக்னல் கொடுக்குது. ஹார்ட் நீ தூங்கிறாத, பம்ப் பண்ணிட்டியா, விரிஞ்சுக்கோ, பம்ப் ஓப்பன், பம்ப் கம்ப்ரஸ் ரிலீஸ், கம்ப்ரஸ் ரிலீஸ், இந்த மாதிரி சொல்லிகிட்டே இருக்கும். அப்போ இது நடக்கணும்ல. இப்போ என் கையை நகர்த்தணும் அப்படின்னா நான் சாப்பிட்றேன், எனக்கு எனர்ஜி கிடைக்கும். அதே மாதிரி ஹார்ட் என்ன பண்ணுது, இப்படி பம்ப் ஆகிட்டே இருக்கிறதுக்கு சைனோ-ஆர்டீரியல் நோடுன்னு ஒன்று இருக்குது, ஒரு சின்ன ஒரு தசைமை. இதுலேருந்து கரண்ட்டு சிக்னல் போகுமா. நீ 11th 12th போகிறப்ப சூப்பரான கொடுத்துருப்பாங்க, அதில் நீ படிக்கிறப்ப ஹார்ட் பற்றி படிக்கிறப்ப அது சின்னதாக நம்ம உடம்புல ஒரு ஜவ்வு மாதிரி ஒட்டியிருக்கும், அதுலேருந்து சிக்னல் போகும். அது என்ன பண்ணும், அப்பப்போ கரண்ட்டை டக்குன்னு பாஸ் பண்ணுமா. அந்த கரண்ட்டுனால, அந்த கரண்ட் பாஸ் பண்ணுறதால அந்த அதிர்வுனால என்ன பண்ண போகுது, டக்குன்னு என்ன பண்ணுது, ஹார்ட்டு அப்படி என்ன பண்ணுதான், ஒரு மாதிரி அமுங்கி விரியுது, கம்ப்ரஸ் அண்ட் டீகம்ப்ரஸ் ஆகுது. ஸோ அதான் இம்பல்ஸ், ஒரு இம்பல்ஸ் க்ரியேட் பண்ணுது which can stimulate the heart muscles to contract. அந்த இம்பல்ஸ் ஒரு குத்துது, அந்த குத்துறதுனால என்ன பண்ணுது, இந்த இடத்துல இது ஸ்டிமுலேட் ஆகுது, ஹார்ட் மசில்ஸ் எல்லாம் ஸ்டிமுலேட் பண்ணுது, அவங்கள வேலை செய்ய தூண்டி கான்ட்ராக்ட் சுருங்குது, அதுக்கப்புறம் திருப்பி விரியா. The impulse from the sino-arterial node spreads as wave of contraction over the right and left arterial walls, pushing the blood through the arterioventricular valves to the ventricles. அது எங்கே என்ன பண்ணுதுன்னு கேட்டிருக்காங்க. நீ ஃபஸ்ட்டு பாயிண்ட் மட்டும் எழுதினா கூட போதும், அதுதான் மெயினான பாயிண்ட்டு. ஸோ இங்கே என்ன அப்படின்னா இம்பல்ஸ் என்ன பண்ணுது, சைனோ-ஆர்டீரியல் நோட்லேருந்து வரக்கூடியது வேவ் கான்ட்ராக்ஷன் ஓவர், ரைட். அது என்ன பண்ணுது, கான்ட்ராக்ஷன் ஓவர் த ரைட் அண்ட் லெஃப்ட் ஏட்ரியல் வால். எங்கே பண்ணுதா, ரைட் அண்ட் லெஃப்ட், ரைட்லேயும் லெஃப்ட்லேயும் இருக்கக்கூடிய ஏட்ரியல் வால் மேலே இருக்குல்ல, மேலே லெஃப்ட் ஏட்ரியம் ரைட் ஏட்ரியம், அது ரெண்டையும் என்ன பண்ணுதா, அப்படியே பிதுங்க செய்யுது, அது ரெண்டையும் அப்படியே கிளிக் பண்ணுது, நசுக்குது, அது ரெண்டையும் என்ன பண்ணுது, நசுக்குது. அப்படி நசுக்கிறப்ப என்ன ஆகுது அப்படின்னா பிளட் எல்லாம் கீழே போகுது. அப்போ கீழே போனதுக்கப்புறம் அங்கேருந்து என்ன பண்ணும், நம்மளோட ஹோல் பாடிக்கு போக ஆரம்பிச்சிடும். ஸோ அதை தான் இங்கே மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரைட்டா? தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். மாடல் கொஸ்டின் இப்போ முடிச்சுட்டு நம்ம பார்க்கலாம். வாட் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் வால்வ்ஸ் இன் த ஹார்ட்? ஹார்ட்டில் வால்வ்ஸோட இம்பார்ட்டன்ஸ் என்னடி? பப்ளிக் எக்ஸாம்லாம் நிறைய தடவை இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ரைட்டா? வாட் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் வால்வ்ஸ் இன் த ஹார்ட் நிறைய கேட்டிருக்காங்க. ரைட்டா? மாடல் கொஸ்டின்லாம் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். எஸ் சோனிகா, வெல்கம். ரைட், ஃபர்ஸ்ட் மேடம் 477. ஓகே, குட். ரெகுலேட் த ஃப்ளோ ஆஃப் பிளட் இன் சிங்கிள் டைரக்ஷன். ரெகுலேட் த ஃப்ளோ ஆஃப் பிளட் இன் அ சிங்கிள் டைரக்ஷன். ஒரே டைரக்ஷனில் என்ன பண்ணுதா, பிளட் ஃப்ளோ இருக்கும். ரெகுலேட் த ஃப்ளோ ஆஃப் பிளட் இன் அ சிங்கிள் டைரக்ஷன். ப்ரிவெண்ட் பேக் ஃப்ளோ ஆஃப் பிளட். ரைட்டா? பேக் ஃப்ளோ ஆஃப் பிளட் என்ன சொல்லுது, ரெகுலேட் த ஃப்ளோ ஆஃப் பிளட் இன் அ சிங்கிள் டைரக்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு பைப் எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோ. ரைட்டா? ஒரு பைப்பில் தண்ணி போகுது. ஓகே, ஸோ இப்போ என்ன அப்படின்னா இந்த பக்கத்துலேருந்து தண்ணி ஊற்றினேன் அப்படின்னா என்ன பண்ணும், தண்ணி ஆட்டோமேட்டிக்காக இந்த பக்கம் போகும். இப்போ என்ன பண்ணுறேன் நான், இந்த இதில் இந்த டேப்பில் நான் என்ன பண்ணுறேன், ஒரு சின்ன வால்வை இந்த மாதிரி நான் அட்டாச் பண்ணுறேன். ரைட்டா? ஐ எம் ஜஸ்ட் அட்டாச்சிங் அ ஸ்மால் வால்வ் லைக் திஸ். ரைட்டா? இப்படி ஒரு வால்வ் அட்டாச் பண்ணியிருக்கேன். ரைட்டா? இது வந்து ஒரு வால்வ். ரைட்டா? ஒரு வால்வ் மாதிரி இங்கே வச்சுருக்கேன். ஸோ இப்போ என்ன அப்படின்னா இந்த இடத்துல நான் தண்ணியை பாஸ் பண்ணுறப்ப இந்த வால்வ் என்ன பண்ணுமா, இந்த பொசிஷனில் இருந்து, ரைட், இது வந்து என்ன பண்ண போகுது, இந்த பொசிஷனுக்கு இப்படி வருது. ரைட்டா? இங்கே இருந்த வால்வ் என்ன ஆகிடுச்சு, இப்படி மேலே போயிடுச்சு. ஏன்னா என்ன பண்ணுது, இங்கேருந்து இங்கே இருக்க தண்ணியெல்லாம் என்ன பண்ணுது, இங்கே இருக்க தண்ணி இப்படி புஷ் பண்ணுது. புஷ் பண்ணுறப்ப இது நேராக போகுது. அப்போ தண்ணி என்ன பண்ணுது, ஆட்டோமேட்டிக்காக தண்ணி உள்ளே போய்டும். ரைட்டா?
பைப்லைன் எக்ஸாம்பிள். எஸ் ரைட்டாக இப்படி இருக்குது. அப்போ என்ன பண்ணு, தண்ணி ஆட்டோமேட்டிக்காக ஸ்ட்ரைட்டாக தண்ணி உள்ளே போய்டும். இன்கேஸ் இப்போ தண்ணி அந்த பக்கத்துலேருந்து வருது, அப்போ என்ன பண்ணுது, இது மேலே படுறப்ப இது மேலே படுது, இந்த பக்கம் பட்டால் இப்படி போகும். இப்போ இப்படி இருக்குது, அப்போ இந்த பக்கத்துலேருந்து தண்ணி படுறப்ப இது ஆல்வேஸ் ட்ரைஸ் டு க்ளோஸ். அப்போ என்ன பண்ணுது, இது பைப்பை க்ளோஸ் பண்ணிடுது. அப்போ இங்கேருந்து வர தண்ணி என்ன பண்ணாது, இந்த பக்கம் வராது. இதே தான் நம்மளோட ஹார்ட் மசில்ஸ். ஹார்ட்டில் இருக்கக்கூடிய வேல்வும் இந்த மாதிரி ஒரு வேல்வ் தான். இந்த வேல்வ் என்ன பண்ணுது, அவாய்ட் ரைட்டா டு அவாய்ட் த பேக் ஃப்ளோ. பேக் ஃப்ளோனா என்னது, வெளியே போன ரத்தம் என்னோடய உடலுக்கு வந்து என்ன அப்படின்னா இதயத்திலேருந்து என்னோடய உடல் முழுவதும் சுத்தமான ரத்தம் இப்போ போயிருக்கு, ஆக்சிஜனேட்டட் பிளட். அது என்ன பண்ணக்கூடாது, திரும்ப ஹார்ட்டுக்குள்ளே வரக்கூடாது அப்படிங்கிறத விஷயம். ரைட்டா ஹார்ட்டுக்குள்ளே வரக்கூடாது. அதுதான் ப்ரிவென்ட் பேக் ஃப்ளோ ஆஃப் த பிளட், ரெகுலேட் த ஃப்ளோ ஆஃப் பிளட் இன் அ சிங்கிள் டைரக்ஷன். ரைட்டா ரைட். டபுள் சர்க்குலேஷன் எங்கே இருக்குது, டபுள் சர்க்குலேஷன்னா ஒரே இதில், அதாவது திரும்ப திரும்ப உள்ளுக்குள்ளே சுற்றிட்டு இருக்குது, அதுதான் டபுள் சர்க்குலேஷன். ரைட்டா. பிடிஎஃப் ஆல்ரெடி இருக்குப்பா, ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோவில் பிடிஎஃப் ஆல்ரெடி கிவன், யூ கேன் டேக் இட் ஃப்ரம் தேர். என்னாச்சு, ரைட் ஓகே. அடுத்து மெட்டல் ஏ பிலாங்ஸ் டு, எப்பா வலுவான இம்பார்ட்டன்ட் கொஷின்ரா, சரியான இம்பார்ட்டன்ட் கொஷின் ரைட்டா, சரியான இம்பார்ட்டன்ட் கொஷின், கவனமாக ஞாபகம் வச்சுக்கோ ரைட்டா, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஷின். நிறைய பேருக்கு நாளைக்கு தான் சயின்ஸ் எக்ஸாம் போல், அதான் இன்றைக்கி யாரையுமே காணோம். ஏன்னா எக்கச்சக்கமான பேருக்கு நாளைக்கு சயின்ஸ் எக்ஸாம் நினைக்கிறேன் ரைட்டா. எஸ் மோஸ்ட் ஆஃப் தம் இப்போ வந்தவங்களாம் நாளைக்கு சயின்ஸ் எக்ஸாம்னு சொல்லிவிட்டு கிளம்பி போயிட்டானுங்க என்ன எல்லோரும். ரைட் ஓகே. மெட்டல் ஏ பிலாங்ஸ் டு பீரியட் 3 அண்ட் குரூப் 13. மெட்டல் ஏ பிலாங்ஸ் டு பீரியட் 3 அண்ட் குரூப் 13. அப்போ அது யார், ஃபஸ்ட் அந்த மெட்டல் என்னது, தட் மெட்டல் இஸ் கால்ட் அலுமினியம். அதாவது பீரியட் நம்பர் 3லையும் குரூப் நம்பர் 13 இருக்கக்கூடிய அந்த எலமெண்ட் என்ன அப்படின்னா அலுமினியம். ரைட்டா, அலுமினியம். ரைட். இது எந்த லெசனா, இது 8th லெசன் ரைட்டா. ஏ குரூப். அடுத்து என்னது, ஏ இன் ரெட் ஹாட் கண்டிஷன். ஏ இன் ரெட் ஹாட் கண்டிஷன் என்னது, இந்த அலுமினியமை என்ன பண்ண போகிறோம், இந்த அலுமினியமை we are going to do for red hot. ரெட் ஹாட்னா என்னது, நல்லா பழுக்க காய்ச்சறது ரைட்டா, பழுக்க காய்ச்சறதுன்னு சொல்லுவாங்க, பழுக்க சூடு வைக்கிறது ரைட்டா, that is called red hot. A in red hot condition react with steam to form B. என்ன பண்ணுதான், A red hot conditionல இருக்கப்ப அலுமினியம் வந்து இருக்கப்ப ஸ்டீமோட ரியாக்ட் பண்ணுதான். ஸ்டீம் ஃபார்முலா என்னதுப்பா, ஸ்டீம் என்ன ஃபார்முலா, ஸ்டீமோட ஃபார்முலா என்ன, ஸ்டீமோட ஃபார்முலா என்ன, ஒரு நிமிஷம் நான் வீடியோவோட லிங்க் மட்டும் எடுத்துக்கிறேன், ஜஸ்ட் அ மினிட். நிறைய பேர் பிடிஎஃப் கேட்டுட்ருக்கா, இப்போயும் உனக்கு எடுத்து கொடுத்துட்றேன். இது ஜஸ்ட் அ மினிட். இதுக்கு முன்னாடி இருந்த வீடியோவில் நம்மளோட மாஸ்டர் பிடிஎஃப் இருந்துச்சு, அந்த இப்போ ஒரு லிங்க் வந்திருக்கா, அதை கிளிக் பண்ண பார்க்கலாம். ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ்னு ஒன்று வந்திருக்கும், அதை எடு. ஓகே ரைட். எஸ் குவார்ட்டர்லி எக்ஸாம் வரப்போகுது ரைட்டாக. குவார்ட்டர்லிக்கு
we will start little earlier, ரைட்டா? நம்ம ரொம்ப சீக்கிரமே குவார்ட்டர்லி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம என்னென்னு பார்த்துக்கலாம், ரைட்டா? சைனோ ஆர்ட்ரியல் பயாலஜியில் ஹார்ட் லெசன், ஐ திங்க் பயாலஜி என்ன லெசன், 12, 13, 14th லெசன் நினைக்கிறேன், 14th லெசன். நாட் எட் கேமா, லிங்க் வரலையா? ஏன் நான் பண்ணுற மெசேஜ் மட்டும் வரவே மாட்டேங்குது? Have you got the link? லிங்க் அட்டாச் பண்ண சொல்லிட்டேன், ஒரு 2 minutesல வந்துடும், சரியா? ஸோ தே வில் பி டூயிங் இட். நான் அனுப்பிச்சது வரல, ஸோ உனக்கு வந்துடும், சரியா? வெயிட் பண்ண, ரைட்டா? டோன்ட் வரி, யூ வில் கெட் இட். இப்போ அட்டாச் பண்ணிடுவாங்க 2 minutesல, சரியா? நான் சொல்லிட்டேன், ரைட்டா? ஸ்டீமோட ஃபார்முலா என்னது? இட் இஸ் H2O, ரைட்டா? ஸ்டீமோட ஃபார்முலா என்னது? H2O. ஸோ அப்போ வாட்டர் என்னது? H2Oட ரியாக்ட் பண்ணால் என்ன வரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம், ரைட்டா? ஓகே, ரைட். வாட்டர் வந்து அலுமினியம் வந்து H2Oட ரியாக்ட் பண்ணால் என்ன நடக்க போகுது? ஸோ ஃபஸ்ட்டு பாரு, அலுமினியம் இருக்கா, Al H2Oட. சரி, எனக்கு ஈக்குவேஷன் எப்படி மனப்பாடம் பண்ணுறதுன்னு தெரியல. நானும் மனப்பாடம்லாம் பண்ண மாட்டேன். என்ன அப்படின்னா, அலுமினியம் தானே சொன்னாங்க, அலுமினியம் H2Oட ரியாக்ட் பண்ணால் என்ன கிடைக்குன்றது உனக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அதோட ஃபார்முலா நீ படிச்சிருக்கணும், ரைட்டா? ரைட், ஓகே. கௌதம், யூ காட் 98 இன் கெமிஸ்ட்ரி. வெரி குட். ரொம்ப நாள் ஆச்சு. Al2O3 ப்ளஸ் H2 கேஸாக வெளியே போகுது. இதுக்கப்புறம் நீ ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணேன்னா உனக்கு வந்துடும். அலுமினியம் இங்கே 2 இருக்கா, அப்போ என்ன பண்ணி இங்கே 2 அலுமினியம் போடு. ஆக்சிஜன் இங்கே 3 இருக்கா, அப்போ என்ன பண்ணி இங்கே 3 போடு. இப்போ ஹைட்ரஜன் பாரு, 2 3s 6 ஆகிடுச்சா, அப்போ இங்கே ஒரு 3 போடு. ஸோ இந்த மாதிரி என்ன அப்படின்னா, நீ என்ன பண்ணணும், பேலன்சிங் பழகணும். போக பழகிடும். உனக்கு இந்த சாப்டரில் இந்த கொஷினில் மேபி புரியாமல் இருக்கலாம். அடுத்தடுத்து என்ன அப்படின்னா, உனக்கு ஒவ்வொரு கொஷினில் ஒவ்வொரு சாப்டரில் போகிறப்ப நீ என்ன பண்ணலாம், ப்ராக்டிஸ் ஆகிடலாம். சூப்பராக நீ என்ன பண்ணிவிடுவ, பழகிடுவ, சரியா? அப்போ இதை தான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தே கால் இட் அஸ் மெட்டல் ஏ. இதானது அவங்க கேட்டிருக்க பி, இதானது பி. அடுத்து என்ன சொல்கிறாங்க, 2Al ப்ளஸ் அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, ஏ வித் ஸ்ட்ராங் அல்கலி ஃபார்ம்ஸ், ரைட்டா? அல்கலிங்கிறதுக்கு பேர் என்ன அப்படின்னா பேஸ் அப்படின்னு அர்த்தம். அல்கலின்னு என்னது, பேஸ். ஃபார் ஆசிட் பேஸ்லாம் சொல்கிறோம்ல, அந்த மாதிரி அல்கலிங்கிறது என்னது, ஒரு பேஸ் அப்படின்னு அர்த்தம், ரைட்டா? அப்போ பேஸோட ரியாக்ட் பண்ணுறப்ப என்ன கிடைக்குது நம்மளுக்கு, சி அப்படிங்கிற ஒன்று கிடைக்குது. அப்போ 2Al + 2NaOH. அப்போ என்ன பண்ணுறோம், நம்மளோட ஸ்ட்ராங் பேஸ் என்னது, NaOH. ஸ்ட்ராங் பேஸ் என்னது, 2NaOH. ஸ்ட்ராங் பேஸ் என்னது, 2NaOH. அடுத்து என்னது, H2O. அதோட எக்ஸஸாக வாட்டர் ஆட் ஆகுது. அலுமினியம் 2NaOH + H2O, ரைட்டா? இது என்ன வரப்போகுது, எனக்கு கிவ்ஸ் NaAlO2, ரைட்டா? NaAlO2. சோடியம் மெட்டா அலுமினேட் கிடைக்க போகுது. இங்கேயும் ஹைட்ரஜன் மேலே போகுது. இந்த ஆரோ மார்க் என்ன குறிக்குது அப்படின்னா, இட் ரெப்ரசன்ஸ் த கேஸ். இது என்ன பண்ணுது, கேஸாக வெளியே போகுது. ரிமூவலஸ் கேஸ், இட் ரிமூவ் அஸ் அ கேசியஸ் ஃபார்ம். கேஸாக வெளியே எவாப்ரேட் ஆகி போயிடுது, அப்படிங்கிறத குறிக்குது. ஸோ அப்போ ஏ என்னது, ஏ இஸ் அலுமினியம், பிங்க வந்து அலுமினியம் ஆக்சைடு Al2O3, ரைட்டா? ஏ வந்து என்னது, அலுமினியம், பி வந்து Al2O3. அதுக்கப்புறம் சி எனக்கு சொல்லியிருக்காங்க, சி வந்து
சோடியம் மெட்டா அலுமினேட், சோடியம் மெட்டா அலுமினேட், NaAlO2 அப்படிங்கிறது சோடியம் மெட்டா அலுமினேட் அப்படின்னு அர்த்தம். ரைட்டா? தீஸ் ஆர் த கொஷின். ரைட்டா? இதுதான் எனது முக்கியமான கொஷின். அடுத்து ரைட்டா, திஸ் இஸ் ஆல்சோ another ஒன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின்ரா. இந்த கொஷின் ரொம்ப முக்கியம். ரைட்டா? பா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வந்துருச்சுப்பா. யூ கேன் செக் த டிஸ்கிரிப்ஷன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வந்துருச்சு பாரு. யூ கேன் டவுன்லோட் த PDF ஃப்ரம் த டிஸ்கிரிப்ஷன். டிஸ்கிரிப்ஷனில் இருக்க பாரு டாப் 30 இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸு, அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் கொஷின் பேப்பர்ஸ், இந்த மாதிரி என்னது நிறையா கொடுத்துருக்காங்க. ரைட்டா? அதில் எல்லாம் எடுத்துக்கலாம். ரைட்டா? நீ டெலகிராமில் எனக்கு அனுப்பலாம் கௌதம். இஃப் யூ வாண்ட் யூ கேன் ஜஸ்ட் சென்ட் மீ த்ரூ டெலகிராம். என்னோடய பேர் போட்டு டெலகிராமில் அனுப்பு. நேம் த ஆசிட் தட் ரெண்டர்ஸ் அலுமினியம் பாசிவ் அண்ட் ஒய். ரைட்டா? தட் ரெண்டர்ஸ் அலுமினியம் பாசிவ் ஒய். ரைட்டா? ரைட்? சரியா? ஓகே, கவனி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு. இப்போ கீழே லிங்க் இருக்குது. 10th சயின்ஸ் டாப் 30 இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இருக்குல்ல, இதெல்லாம் அந்த 30 இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்குள்ளே இருக்கும். அதுலேருந்து எடுத்துக்கோ. சரியா? ரைட். Dilute or concentrated nitric acid does not attack aluminum. Dilute or concentrated nitric acid, nitric acid மட்டும் எப்பயுமே என்ன அப்படின்னா அலுமினியமோட ரியாக்ட் பண்ணாது. நைட்ரிக் ஆசிட் ஃபார்முலா என்ன அப்படின்னா HNO3ன்னு அர்த்தம். அலுமினியமோட ரியாக்ட் பண்ணுறப்ப இது என்ன பண்ணும் அப்படின்னா இட் ஃபார்ம் Al2O3, அதாவது அலுமினியம் ஆக்சைடு ஃபார்ம் பண்ணிடுமா. இட் ஃபார்ம்ஸ் அ ஆக்சைடு ஃபிலிம். ஆக்சைடு ஃபிலிம்னா என்னது? மேலே ஒரு ஆக்சைடு பண்ண போகுது. ரைட்டா? ரைட்டா? மேலே என்ன பண்ணுது? ஒரு ஆக்சைடு ஃபார்ம், மேலே ஒரு லேயர் ஃபார்ம் பண்ணுது. இந்த லேயர் ஃபார்ம் பண்ண இப்போ நீ ஒரு தடவை வெளியே போயிட்டு உள்ளவா, டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. என் கண்ணு முன்னாடி தெரியுதுடா, இங்கே பாரு. ஐ ஜஸ்ட் ஷோ யூ தட். நான் நடத்துகிற வீடியோவை பார்த்துட்டு தான் இருக்கேன். சி ஐ எம் ஆல்சோ வாட்சிங் த வீடியோ. இங்கே பாரு, நான் பேசுகிறது நான் காட்டுறது இங்கே இருக்கும். நான் காட்டுற வீடியோ இங்கே அப்படியே இருக்குது. ரைட்டா? ஸோ இந்த வீடியோவில் பார்த்தேன் அப்படின்னா இங்கே கீழே டிஸ்கிரிப்ஷனில் பாரு டாப் 30, அதுக்கப்புறம் டவுன்லோட் ஆல் சப்ஜெக்ட் பப்ளிக் கொஷின் பேப்பர்ஸ், இந்த மாதிரிலாம் வீடியோஸ் இருக்குது. ரைட்டா? இதில் இருக்குது. உனக்கு இன்னும் வேணும்னா நீ இதை தாண்டி உனக்கு PDF வேணும்னா ஜஸ்ட் கோ. சிம்பிளாக என்ன பண்ணணும், ஈஸியாக சொல்கிறேன். நீ அந்தந்த வீடியோஸ் கீழே அதில் எடுத்துக்கலாம். ரைட்டா? ஈஸியாக நீ என்ன பண்ணலாம், எடுத்துக்கலாம். நம்மளோட சேனலை கிளிக் பண்ணு, ப்ளேலிஸ்ட்டுக்குள்ளே போ. ப்ளேலிஸ்ட்டில் பார்த்தேன் அப்படின்னா எங்கே என்னோடய ஃபோட்டோ 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ், 9th சயின்ஸு, 10th சயின்ஸ் எங்கடா காணோம்? 10th சயின்ஸ் இங்கே இருக்கா பார்த்தியா? அரௌண்ட் 54 வீடியோஸ் இருக்குது. இந்த ப்ளேலிஸ்ட்டை கிளிக் பண்ண அப்படின்னா இதில் இங்கே இருக்குது பார்த்தியா? ஃபர்ஸ்ட் மிட்டம் ரிவிஷன் நான் போட்டிருப்பேன். ரைட்டா? ஃபர்ஸ்ட் மிட்டம், சென்டம் சீரிஸ் மிட்டம், ஃபைனல் ரிவிஷன், சென்டம் சீரிஸ், கிரியேட்டிவ் கொஷின்ஸ் அண்ட் டயக்ராம், இந்த மாதிரி அந்தந்த டாபிக் உள்ளே போனோம் அப்படின்னா உனக்கு அதில் என்ன அப்படின்னா நான் வந்து PDF அட்டாச் பண்ணியிருக்கேன். நீ அதில் என்ன பண்ணிக்கலாம், PDFஸை எடுத்துக்கலாம். ரைட்டா? அதுலேருந்து நீ என்ன பண்ணலாம், PDF எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். சரியா? ஓகே, எல்லாமே சயின்ஸ்க்குரியது எல்லாமே உனக்கு இதில் இருக்கும். மீதி இருக்கிறது நீ என்ன பண்ணலாம், அடுத்ததில் தேடிக்கலாம். ரைட்டாக? இதில் எடுத்துட்டேன்னா உனக்கு சயின்ஸில் இருக்க எல்லா சயின்ஸ்க்கு தேவையான எல்லா கண்டென்ட்டும் இதில் கொடுத்துருக்கேன். அதுலேருந்து நீ என்ன பண்ணலாம், எடுத்துக்கலாம். ரைட்டா? ரைட்? சரியா? ஓகே, ரைட். ஸோ dilute or concentrated nitric acid does not attack aluminum, but it renders aluminum passive due to the formation of oxide layer. அதான் நான் சொன்ன மாதிரி என்ன அப்படின்னா நார்மலாக இப்போ இதுதான் அலுமினியம் ராடுனா இது நார்மலாக நீ சல்ஃபியூரிக் ஆசிடோ ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடோட ரியாக்ட் பண்ணால் அப்படியே உதிர்ந்துடும். இது என்ன பண்ண, அப்படியே உதிர்ந்துடும், கரைஞ்சிரும். ரைட்டா? அப்படியே இது என்ன பண்ண போது, கரைஞ்சிரும். ஆனால் நைட்ரிக் ஆசிடில் போடுறப்ப அதில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் என்ன பண்ணுது, இந்த அலுமினியமோட ரியாக்ட் பண்ணி அலுமினியம் ஆக்சைடு அப்படிங்கிற ஒரு லேயர் மேலே ஃபார்ம் பண்ணிடுது. அந்த லேயர் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே இருக்க மெட்டல்ஸோட ரியாக்ஷன் நடக்கிறது இல்லை. அதனால அலுமினியம் வந்து என்னது, பேசிவ்னா அப்படியே அமைதியாக சாந்த ஸ்வரூபியாக காட்சி அளிக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுதான் எங்கள் விஷயம். ரெண்டஸ் அலுமினியம் பேசிவ். நேம் த ஆசிட், எந்த ஆசிடோட அலுமினியம் ரியாக்ட் பண்ணாதுங்கிறது தான் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. நைட்ரிக் ஆசிட் டஸ் நாட் அட்டாக். அதுக்கு காரணம் ரெண்டஸ் அலுமினியம் பேசிவ் டியூ டு த ஃபார்மேஷன் ஆஃப் ஆக்சைட் ஃபிலிம். ரைட்டாக? ஒரு ஆக்சைட் ஃபிலிம்னால தான் நடக்குது. வாட் இஸ் ரெஸ்ட்?
ஏப்பா பல இம்பார்ட்டண்ட் போட்டுக்கோப்பா, பல இம்பார்ட்டண்ட் போட்டுக்கோ, பல இம்பார்ட்டண்ட், எவ்வளோ இம்பார்ட்டன்ட் போட முடியுமோ அவ்வளோ இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக உன்னோட கொஷின் பேப்பரில் ரஸ்ட் சம்மந்தப்பட்ட கொஷின் ஒன்று டெஃபினட்டாக இருக்கும். ஒன்று ரஸ்ட்டுக்கு யார் காரணம்னு கேட்பாங்க. ரஸ்ட்டுக்கு யார் காரணம்? ரைட், ரஸ்ட்டுக்கு யார் காரணம்? எஸ் ஜோயா, இப்போ தான் நான் மெசேஜ் பார்க்குறேன். ரைட்டா, ஜோயா, அதுக்கப்புறம் ரேவதி, வாங்க வாங்க. ரைட்டா, ரஸ்ட்டுக்கு யார் காரணம்? ஹூ இஸ் த பர்சன் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ரஸ்ட்? எஸ் VVVI. திஸ் இஸ் VVI. ரெஸ்பான்சிபிள் ஃபார் ரஸ்ட். ரஸ்ட் ஃபார்ம் ஆகிறதுக்கு என்னென்ன காரணம்? வாட் ஆர் த கண்டிஷன்ஸ் ஃபார் த ஃபார்மேஷன் ஆஃப் ரஸ்ட்? ரஸ்ட் ஃபார்ம் ஆகிறதுக்கு ரெண்டு கண்டிஷன் தான், ரெண்டு தான். ஒன்று ப்ரெசன்ஸ் ஆஃப் மாய்ஸ்சர், இன்னொன்று வாட்டர். நிறைய பேர் ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் எழுதுகிற. ஆக்சிஜன் இஸ் ராங்கு. யூ மஸ்ட் ரைட் இட் அஸ் மாய்ஸ்ட் ஏர். மாய்ஸ்ட் ஏர், வாட்டர், இந்த ரெண்டு தான். இது ஒரு 2 மார்க் கொஷின். அடுத்த 2 மார்க் கொஷின், ரஸ்ட்னா என்ன, அதோட ஈக்குவேஷன் என்ன அப்படின்னு கேட்க போகிறாங்க. ரைட்டா, ரஸ்ட்னா என்ன, அதோட ஈக்குவேஷன் என்ன? வாட்டர் ப்ளஸ் ஏர் எழுதாத, வாட்டர் தனியாக, மாய்ஸ்ட் ஏர் தனியாக. வெறும் தண்ணி மட்டும் இருந்தால் ரியாக்ட் பண்ணும். இல்லை அப்படின்னா மாய்ஸ்ட் ஏர், ரெண்டுமே தனித்தனியாக. மாய்ஸ்ட் ஏர், வெறும் ஏர் இல்லை, மாய்ஸ்ட் ஏர். ரைட்டா, வாட் இஸ் ரஸ்ட்? கிவ் த ஈக்குவேஷன் ஃபார் த ஃபார்மேஷன் ஆஃப் ரஸ்ட். when iron is exposed to moist air, ரைட்டா, அயன் வந்து மாய்ஸ்ட் ஏரோட எக்ஸ்போஸ் பண்ணுறப்ப இட் ஃபார்ம்ஸ் அ லேயர் ப்ரௌன் ஹைட்ரேட்டட் ஃபெரிக் ஆக்சைடு. அது என்ன பண்ணுதா, ஒரு லேயர் ஃபார்ம் பண்ணுது. லேயர் பேர் என்ன? ஃபெரிக் ஆக்சைடு. லேயர் பேர் என்னது? ஃபெரிக் ஆக்சைடு. ரைட்டா, ஃபெரிக் ஆக்சைடு ஆன் இட்ஸ் சர்ஃபேஸ். திஸ் காம்பவுண்ட் இஸ் நோன் அஸ் ரஸ்ட். அப்போ ரஸ்ட்னா என்னது? அயன் எக்ஸ்போஸ்டு டு மாய்ஸ்ட் ஏர் ஆர் வாட்டர். மாய்ஸ்ட் ஏரோ அல்லது வாட்டரோ எக்ஸ்போஸ் பண்ணுறப்ப இட் ஃபார்ம்ஸ் அ ப்ரௌன் ஹைட்ரேட்டட் லேயர். ஒரு ப்ரௌன் லேயர் ஃபார்ம் பண்ணுது. அந்த ப்ரௌன் லேயர் தான் என்னது? ரஸ்ட். அதோட பேர் என்ன? ஃபெரிக் ஆக்சைடு. அப்போ அதோட ஃபார்முலா என்ன? ஏன்னா அது ஒரு 1 மார்க் கொஷின். அது ஒரு 1 மார்க் கொஷின். என்ன கேட்குறாங்க பாரு, என்ன கேட்குறாங்க? வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் ரஸ்ட்? Fe2O3 டாட் XH2O. நல்ல ஞாபகம் வச்சுக்கோ, ஃபெரிக் ஆக்சைடு Fe2O3 டாட் XH2O. இப்போ இது எழுதுனா உனக்கு 1 மார்க் கம்மியெல்லாம் அதான் கேட்டிருக்காங்க. ஈக்குவேஷன் நீ இப்படி எழுதினாலும் சரி, இல்லை இது மட்டும். ரைட்டா, இஃப் த ஈக்குவேஷன் ஃபார் ஃபார்மேஷன் ஆஃப் ரஸ்ட். அப்போ என்ன பண்ணணும்? எல்லாமே எழுதணும். ரைட்டா, இது ஃபுல்லாக எழுதணும். ரைட்டா, கவனி. Fe ப்ளஸ் ஆக்சிஜன் ப்ளஸ் வாட்டர், யாரும் இருக்கணும்? மாய்ஸ்டும் இருக்கணும். ரைட்டா, எழுதுகிறப்ப Fe2O3 டாட் XH2O, அது பேர் தான் அந்த ரஸ்ட். ரைட்டா, XH2O அப்படின்னா இங்கே எத்தனை நம்பர் வேணா இருக்கலாம். ஒரு H2O இருக்கலாம், 2 H2O இருக்கலாம், 3 H2O இருக்கலாம், 4 H2O இருக்கலாம். இங்கே 2 Fe2O3 இருக்குது, 2 Fe2O3 இருக்குது. X டைம்ஸ் ஹைட்ரஜன் H2O, வாட்டர் மாலிகூல்ஸ் நிறையா இருக்கலாம். ரைட்டா, தட்ஸ் இட். ஓகே, ரைட். ஸ்னெல்ஸ் லா பா, சரி நான் கொடுத்துருக்கேன். நான் போர்டில் இப்போ பார்க்குற போர்டில் உனக்கு ஷோ பண்ணுற ஒரு கொஷினும் வேறு லெவல் இம்பார்ட்டன்ட் கொஷின்டா. ஒன்று உனக்கு ரொம்ப முக்கியம். இது முடிஞ்சோடனே நான் இன்னும் இதை அப்படியே இதை கண்டினியூ பண்ணுவேன். இன்னும் டாப் 30 கொஷின்ஸ்க்கு போய் இதில் மிஸ் ஆன கொஷின்ஸ்லாம் அங்கே இருக்குது. இதுக்கு அடுத்த செகண்ட் லெவல் ஆஃப் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். இப்போ உங்ககிட்ட காமிச்சிட்டு இருக்கிறது எல்லாமே டாப் லெவல், ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், டாப் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். இதுக்கு அடுத்து செகண்ட் லெவல் ஆஃப் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். ரைட்டா, கவனி, சரியா கவனி. Snell's law states that ratio of sin of the angle of incident. டே கவனி, Snell's lawன்னு சொன்னாலே உன் மைண்டில் என்ன வரணும்? சைன் ஆஃப் இன்சிடென்ட். ரைட்டா, சைன் இங்கே எழுதுகிறப்ப SIN எழுதணும். ஆனால் நீ வேர்டிங்கில் எழுதுகிறப்ப SINE எழுதணும். நிறைய பேர் பப்ளிக் எக்ஸாமில் இதில் 1/2 மார்க் எங்கே விட்டாங்க அப்படின்னா, ஏன்னா Snell's lawன்னு சொன்னோடனே இந்த ஃபார்முலா நல்லா மைண்டில் வந்துடும். ஃபார்முலா நிறையா மைண்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும். பட் தியரி எழுதுகிறப்ப இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா, சைனுக்கு SINE சைன், சைன் ஆஃப் த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் அண்ட் சைன் ஆஃப் தி ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன். ரைட்டா, சைன் ஆஃப் தி ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் அண்ட் சைன் ஆஃப் தி ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் ஈக்குவல் டு த ரேஷியோ ஆஃப் ரிஃப்ராக்டிவ் இண்டிசஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரைட்டா, தட்ஸ் இட். Just a minute.
புரியலையா? நான் என்ன சொல்லவே இல்லை, சொல்கிறேன் இருங்க. ஸ்னெல்ஸ்லாம் என்ன சொல்லலை. என்ன அப்படின்னா ஸ்னெல்ஸ்லாங்கிறது என்ன அப்படின்னா ரேஷியோ ஆஃப் சைன் ஆஃப் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ். அதாவது சைன் ஆஃப் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் அப்படின்னா ஒரு லைட் வந்து பாஸ் ஆகுதா, ஒரு லைட் வந்து இன்சிடென்ட் ஆகுது, ஒரு லைட் வந்து என்ன பண்ணுது இன்சிடென்ட் லைட்டாக என்னது ஏதோ ஒரு இடத்துல ஒரு லைட் வந்து படுது, அப்போ இன்சிடென்ட் ரே. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மீடியம் எடுத்துக்கலாம் அல்லது ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கலாம். ஒரு ஆப்ஜெக்ட் இது மேலே நான் லைட் பாஸ் பண்ணுறேன், அப்போ என்னது இங்கே ஒரு ஆங்கிள் இருக்கா, ஸோ சைன் ஆஃப் இன்சிடென்ட். அடுத்து என்னது இங்கே இருக்குது ரிஃப்ளெக்ட் ஆகி போகுதா, திஸ் இஸ் ரிஃப்ளெக்டட். அப்போ என்ன அர்த்தம் சைன் இந்த ஆங்கிளுக்கு சைன் எடுக்க போகிறேன், சைன் 90 டிகிரி அல்லது சைன் 85 டிகிரி, சைன் 75 டிகிரி, சைன் 45 டிகிரி அப்படின்னு என்ன பண்ண போகிறேன் டிகிரி போட போகிறேன். அந்த ஐங்கிறது இந்த ஆங்கிள், சரியா? அப்போ ரேஷியோனா என்னது டிவைட், ரேஷியோ ஆஃப் த சைன் ஆஃப் தி ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் and sine of the angle of refraction, right? Refraction is equal to the ratio of refractive index of two medium, right? இப்போ இங்கே என்ன ஆகுது அப்படின்னா இது ரிஃப்ராக்ஷன் கொடுத்துருக்காங்க. நான் உனக்கு கொடுத்த எக்ஸாம்பிள் என்னது இப்போ காமிச்சது ரிஃப்ளெக்ஷன் காமிச்சேன், ரிஃப்ளெக்ட் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகுது. இப்போ ரிஃப்ராக்ஷன் என்ன நடந்திருக்கும், ஃபார் எக்ஸாம்பிள் லெட் அஸ் கன்சிடர் வாட்டர். நான் என்ன பண்ணுறேன் ஒரு ஆங்கிள் கொடுக்குறேன், ரைட்டா? ஸோ இது என்னது இன்சிடென்ட் ஆங்கிள். இது என்ன பண்ணுது ஆக்சுவலாக என்ன பண்ணணும், இப்படி ஸ்ட்ரைட்டாக போயிருக்கணும், ஆனால் இது என்ன பண்ணுது இப்படி ரிஃப்ராக்ட் ஆகிருக்கு. அப்போ என்ன அர்த்தம் இங்கே ஒரு ஆங்கிள் இருக்கா, இதுதான் என்னது ஆர். ரிஃப்ராக்ஷன்னா விலகி சொல்லுது, டீவியேட் ஆகுறது. வெரி குட், டீவியேட் இஸ் த கரெக்ட் வேர்ட். விலகி போகுது. அப்போ இது μ1 இது μ2ன்னு வச்சுக்கலாமா, ரைட்டா? தட்ஸ் இட். அப்போ ஸ்னெல்ஸ்லாம் என்ன சொல்லுது, சைன் I divided by sin R is equal to μ2 divided by μ1, right? μ2 divided by μ1, சரியா? Equal to the ratio of refractive indexes of the two media. That's it, right? That's it. Clear? Is that clear? Yes. Important question. Formula ரொம்ப முக்கியம். Formula எழுதினாலே உனக்கு 1 மார்க் கொடுத்துருவாங்க, ரைட்டா? அடுத்து define dispersion of light. Dispersion of light னா என்ன அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க, ரைட்? What is called dispersion of light? When a beam of white light or composite light is refracted, beam of light அல்லது beam of white light அல்லது ரைட்டா, ரிஃப்ராக்ஷனா விலகி போகுதல். நல்லா கவனி, இந்த மாதிரி இருக்குன்னா ரிஃப்ராக்ஷனா விலகி போகிறது. இப்போ இந்த மாதிரி நீ தண்ணி வச்சுருக்க, ரைட்டா? ஃபார் எக்ஸாம்பிள் நீ வந்து ஒரு பாட்டிலில் அல்லது ஒரு கண்ணாடி டம்ளரில் பென்சிலை உள்ளே விட்டேன்னா என்ன ஆகும், பென்சில் உள்ளே வைக்கிறப்ப பென்சில் இப்படி நேராக தெரியணும், ஆனால் என்ன பண்ணும் கொஞ்சம் வளைஞ்சிருக்க மாதிரி தெரியுமா, நெளிஞ்சிருக்க மாதிரி லைட்டாக பெண்டான மாதிரி தெரியுமா, அதுதான் ரிஃப்ராக்ட் ஆகுறது. தட் இஸ் கால்ட் ரிஃப்ராக்ஷன் அப்படின்னு அர்த்தம், ரைட்டா? டுமாரோ சயின்ஸ் எக்ஸாம் நல்லா எழுதிட்டு வாங்க எல்லோரும், ரைட்டா? When a beam of white light or a composite light is refracted through any transparent media. டிரான்ஸ்பரண்ட் மீடியான்னு என்னது, ஃபார் எக்ஸாம்பிள் கண்ணாடி பேப்பர் சொல்லலாமா, டிரான்ஸ்பரண்ட் ஒயிட் ஷீட் வச்சுக்கலாமா, அது வழியாக டிரான்ஸ்பரண்ட் ஆகுது, ரைட்டா? மீடியா சச் அஸ் கிளாஸ் ஆர் வாட்டர், கிளாஸ் அண்ட் வாட்டர் எடுத்துக்கலாம். இட் ஸ்பிளிட் இன்டு இட்ஸ் காம்பனன்ட் கலர்ஸ். திஸ் ஃபினாமினா இஸ் கால்ட் டிஸ்பர்ஷன் ஆஃப் லைட். சிம்பிள்ப்பா. நீ எல்லாருமே என்ன அப்படின்னா எல்லாருமே ஸ்கூலில் நீ ஸ்கேல் வச்சுருப்ப, ரைட்டா? ஸ்கேல் பார்த்துருப்பேல, எல்லாருமே ஸ்கூலில் ஸ்கேல் வச்சுருக்க. நீ உன்னோட ஸ்கேல் இருக்குது பார்த்தியா, ஸ்கேல் என்ன பண்ணுற, லைட்டில் அடித்து பார்க்குறேன், லைட்டில் அடித்து பார்க்குறேன், ரைட்டா? ஸ்கேலில் அடித்து பார்க்குறப்ப என்ன ஆகும் அப்படின்னா ஸ்கேலுக்கு பின்னாடி லைட் பார்த்தோன்னா சூரிய வெளிச்சம் படுறப்ப ஸ்கேலை தாண்டி வெளியே வரப்போ யூ சி டிஃப்ரெண்ட் கலர்ஸ், ரைட்டா? ரெயின்போ கலரில் தெரியும். அப்போ என்ன அர்த்தம், ஸ்கேல் வந்து ஒரு டிரான்ஸ்பரண்ட் பாடி வழியாக ஒரு லைட் பாஸ் ஆகி வந்துச்சுன்னா இட் கெட் டிஸ்பர்ஸ்ட். என்ன பண்ணுறது, ஸ்ப்ளிட் ஆகுது, நிறைய ஸ்ப்ளிட் ஆகுது. என்னென்ன கலராக ஸ்ப்ளிட் ஆகுது, விப்ஜிஆர் கலரில் ஸ்ப்ளிட் ஆகுது. விப்ஜிஆர்னா என்னது சார், விப்ஜிஆர் VIBGYOR, violet, indigo, blue, green, yellow, orange, red. ஸோ இந்த கலர்லாம் ஸ்ப்ளிட் ஆக போகுது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதுதான் எங்கள் விஷயம். இல்லை தான் டிஸ்பர்ஷன் ஆஃப் லைட். டிஸ்பர்ஷன் ஆஃப் லைட்னா when a white light or a composite light is refracted through any transmission. ரிஃப்ளெக்ஷன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ இது ஒரு டிரான்ஸ்பரண்ட் கவர்னால் இதில் பட்டு இப்படி திருப்பி வெளியே போயிடும், உள்ளே போகவே போகாது. பட்டு வெளியே போயிடுச்சுன்னா இது ரிஃப்ளெக்ட் ஆகுது. ரிஃப்ராக்ஷன்னா உள்ளே போய் கொஞ்சம் லைட்டாக என்ன பண்ண போகுது, பெண்ட் ஆகி போகுது, ரைட்டா?
ஆக்சுவலாக நேராக போகணும், நேராக போகிறதுக்கு பதிலாக பெண்ட் ஆகிறது தான் ரிஃப்ராக்டட். Refracted through any transparent media such as glass or water, split into a component colors. என்ன பண்ண போகுது? Component colors are split ஆக போகுது. This phenomena is called dispersion of light. இந்த phenomena போயிடுது அந்த dispersion of light ன்னு சொல்ல போகிறாங்க. லைட்டோட dispersion. ரைட்டா? ஓகே, ரைட். வாங்க இப்போ தான் ஜாயின் பண்ணிங்கன்னா ஓகே, குட். Write any two application of concave lens. ரைட்டா? Write any two application of concave lens. கான்கேவ் லென்ஸோட 2 அப்ளிகேஷன், அதோட 2 யூசஸ் என்ன அப்படிங்கிறத நம்மளை என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, எழுத சொல்லியிருக்காங்க. ரைட்டா? ஓகே, வெரி குட். ரெயின்போ கலர் ஆச்சா? எஸ், ரெயின்போ சொல்லலாம். ரைட். இப்போ ஜெம்ஸ் முட்டாய் மாதிரி இருக்குது சோனிக்கு அனுப்பிச்சிருக்குது. ரைட். கான்கேவ் லென்சஸ் ஆர் யூஸ்ட் அஸ் ஐ லென்சஸ் ஆஃப் கெலீலியன் டெலஸ்கோப். டெலஸ்கோப்பில் ஐ லென்ஸாக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஐ லென்ஸ்னால் என்னது? கண்ணில் நம்ம பார்க்கக்கூடியது. நம்ம கண்ணில் பார்ப்போம்ல, இப்படி டெலஸ்கோப் இப்படி இருக்குன்னா இப்படி கண்ணுக்கிட்ட நம்ம வச்சு பார்க்குறோம்ல, நம்ம கண்ணுக்கிட்ட பார்க்கக்கூடிய அந்த லென்ஸை தான் என்ன சொல்கிறாங்க? ஐ லென்ஸ். ரைட்டா? தட் இஸ் கால்ட் ஐ லென்ஸ், கெலீலியன் டெலஸ்கோப். தே ஆர் யூஸ்ட் இன் வைட் ஆங்கிள் ஸ்பை ஹோல் இன்டோர்ஸ். தே ஆர் யூஸ்ட் இன் வைட் ஆங்கிள் ஸ்பை ஹோல் இன்டோர்ஸ். என்ன பண்ணியிருக்காங்க? வைட் ஆங்கிள் ஸ்பை ஹோல்ஸ். ரைட்டா? வைட் ஆங்கிள் ஸ்பை ஹோல்ஸ் இன் டோர்ஸ். ஓகே, நீ பார்த்துருக்கியா நம்ம கதவுலலாம் இந்த அப்பார்ட்மெண்ட்ஸ் வீடு அல்லது இப்போலாம் நிறைய டோர்ஸில் ஒரு சின்ன கதவை வச்சுருப்பாங்க. ரைட்டா? சின்னதாக ஒரு லென்ஸ் மாதிரி வச்சுருப்பாங்க. அது வழியாக டிவி நீ படத்துலலாம் காட்டுறப்ப பார்த்துருக்கியா? அது எப்படி காட்டும்? அப்படியே வைடாக காட்டும். அதாவது நேராக காட்டாது, இப்படியே அகலப்படுத்தி காட்டும். சைடில் இருக்கிறது இதெல்லாமே தெரியுற மாதிரி இப்படி திரும்பி பார்த்தாலும் அகலமாக காட்டும். ஸோ அதான் என்ன கொடுத்துருக்காங்க? வைட் ஆங்கிள் ஸ்பை ஹோல் இன் டோர். வைட் ஆங்கிள் ஸ்பை ஹோல் இன் த டோர். தே ஆர் யூஸ்டு டு correct the defect of vision called myopia. myopia னா என்னது? what is meant by myopia? கிட்ட பார்வை இருக்கவங்க, மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் நார்மலாக ஸ்கூல் கோயிங் அல்லது யங் ஏஜில் இருக்கக்கூடிய பசங்களுக்கு வரக்கூடியது மயோப்பியா. மயோப்பியான்னு என்னது? பக்கத்தில் இருக்கிறது நல்லா தெரியும், போர்டில் இருக்குது, தூரத்தில் இருக்கிறது சரியாக தெரியாது. வேறஸ் ஹைப்பர் மெட்ரோப்பியாங்கிறது வயதானவர்கள், வயசானவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா தூரத்தில் இருக்க தெரியும், பக்கத்தில் இருக்கிறது அவங்க என்ன பண்ணுவாங்க? ரொம்ப பக்கத்தில் வச்சு பார்ப்பாங்க, இல்லை இப்படி தூரத்தில் வச்சு பார்ப்பாங்க. ஒரு சிலர்லாம் பார்த்துருக்கியா தள்ளி வச்சு பார்ப்பாங்க. தள்ளி வச்சா அவங்களுக்கு தெரியும், ஆனால் பக்கத்தில் வச்சா தெரியாது. ஸ்கூல் பசங்களாம் பக்கத்தில் வச்சு பார்ப்பான், சரியா? அந்த மாதிரி, ஏன்னா அவனுக்கு தூரத்தில் வச்சா தெரியாது. ஸோ தட் இஸ் வாட் ரைட் கால் மயோப்பியா. ஸோ அப்போ மயோப்பியாவை சரி பண்ணுறதுக்கு வி கேன் யூஸ் கான்கேவ் லென்ஸ். ரைட்டா? கான்கேவ் லென்ஸு. அடுத்து கெமிஸ்ட்ரியில் பொறுத்த வரைக்கும் கால்குலேட் த மாலிகுலர் மாஸ் ஆஃப் CO2. CO2ஓட மாலிகுலர் மாஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. எப்படி கண்டுபிடிக்கலாம் CO2ஓட மாலிகுலர் மாஸ்? ஃபஸ்ட்டு உனக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்? CO2 அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா கார்பனோட மாஸ் நம்பர் உனக்கு தெரிஞ்சிருக்கணும். கார்பனோட மாஸ் நம்பர் என்ன? 12. எத்தனை கார்பன் இருக்குங்க? ஒரே ஒரு கார்பன் தான் இருக்குது. அப்போ 12 × 1 12. அடுத்து ஆக்சிஜனோட மாஸ் நம்பர் என்னது? 16. எத்தனை ஆக்சிஜன் இருக்குது? 2. அப்போ 32. அப்போ டோட்டலாக ஆட் பண்ணால் 44. மாலிகுலர் மாஸ் தான் சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன பண்ணலாம் நம்ம? வி கேன் ரைட் இட் அஸ் கிராம்னு எழுதிக்கிட்டாலும் சரி, யூ எதுனாலும் போட்டுக்கலாம், நம்ம பிரச்சனை இல்லை. ரைட்டா? கொஷினில் கிராமன் மென்ஷன் பண்ணால் கண்டிப்பாக நீங்கள் கிராமன் மென்ஷன் பண்ணும். யார் இது? உஷாவா? உஷாவில் ரொம்ப நாள் அந்த மாதிரி இருக்கு, ஒரு 2-3 டேஸாக காணோம். எங்கே போனீங்க? ஃபுல் ஸ்கூல் எக்ஸாமா? ஓகே, முடிஞ்சிச்சா? ரைட். அடுத்து கால்சியம் பாஸ்பேட் Ca3PO4 ட்வைஸ். இப்போ இது நிறைய பேர் தப்பு விடுற, இதில் நிறைய பேர் மிஸ்டேக் விடுற. I'll just explain it in the separate page. Ca3CO2 Ca3PO4 ட்வைஸ். Ca3PO4 the twice. ரைட்டா? Ca3PO4 the twice. இப்போ என்ன பண்ணணும்? கால்சியம் என்ன கொடுத்துருக்காங்க? மாஸ் நம்பர் 40, பாஸ்பரஸ்க்கு 30, ஆக்சிஜன் 60. ரைட்டா? ஸோ கால்சியம் என்னது நம்மளுக்கே தெரியும், அவங்களே கொஷினில் கொடுத்துட்டாங்கன்னா ரொம்ப சந்தோஷம். நம்ம பாட்டுக்கு ஜாலியாக என்ன பண்ணலாம், அதை வச்சுட்டு எழுதிக்கிட்டு இருக்கலாம். ரைட்டா? கால்சியம் 40, பாஸ்பரஸ் 30, ஆக்சிஜன் 16. இப்போ கால்சியம் எத்தனைப்பா இருக்குது? கால்சியம் எத்தனை இருக்குது? Ca3PO4ல் Ca3ல் இருக்குது. அப்போ Ca3PO4 ட்வைஸ். அப்போ Ca3PO4 ட்வைஸ் தான். கால்சியம் 3 இருக்குது. அப்போ 40 × 3. பாஸ்பரஸ் எத்தனை இருக்குது? ஒன்று தான் இருக்குது. அப்போ 1ஆல் மல்டிப்ளை பண்ணால் போதும். ஆக்சிஜன் எத்தனை இருக்குது நீ சொல்லு?
ஆக்சிஜன் எத்தனை இருக்குது நீ சொல்லு. ரைட்டா? ஓ ரைட் ஓகே உஷா, ஓகே ரைட். சரி சொல்லு பார்க்கலாம், ஆக்சிஜன் எத்தனை இருக்குது? டெல் மீ ஹவு மெனி ஆக்சிஜன் ஆர் தேர்? It is 8. Very good. It is 8. Right? It is 8. 16 into 8. So, அப்போ எவ்வளோ வரும் இது எல்லாமே? 120, 30, 16 into 8 என்னது? 32, 60, 32, 64, 64, அப்போ 64 plus 128. அப்போ என்ன வரும்? 8, 4 plus 3, 7, 278 ஆன்சர். ரைட்டா? ஆகா ஏதோ தப்பாக பண்ணிட்டேனே. 120 + 94 into 2 30 plus, oh my god, yes, we made another one mistake. என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோம்? what mistake we did? நான் ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். என்ன மிஸ்டேக்கு? பாஸ்பரஸ் எத்தனை இருக்குது? ஆக்சுவலாக 2ல் இருக்குது, நான் 1ன்னு போட்டிருக்கேன் பாருங்கள். ஆக்சுவலாக இந்த 2 பாஸ்பரஸ்க்கும் சேர்ந்து தானே வரும். ரைட்டா? அப்போ என்ன வரும் இந்த இடத்துல? 60 வரப்போகுது. அப்போ ஆன்சர் என்ன வரும்? 8, 0, ரிமைண்டர் 1, 308. ரைட்டா? 308. ரைட்டா? P is 2. ரைட்டா? நான் சொன்னேன்னா இந்த கொஷின் தப்பாகும்னு நான் சொன்னேன்னா என்ன தப்பு? இதுதான். இந்த மாதிரி இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறதுல நம்ம மிஸ்டேக் விட்டுருவோம். ரைட்டா? 2 is common. ரைட்டா? இந்த மாதிரி மிஸ்டேக் வரும், அதுதான் நான் சொல்கிறேன். நானும் இப்போ தப்பு பண்ணிட்டேன், இதே தப்பை நீனும் பண்ணுவேன். இப்போ நான் சொல்லிட்டேன்ல. ஸோ அப்போ கவனமாக நீ என்ன பண்ணுவேன்? எக்ஸாம் ஹாலில் இந்த கொஷின் வந்துச்சுன்னா தப்பு விடாமல் செஞ்சுருவேன். கரெக்டாக? சூப்பர். எஸ். கேஷ் யூனிட் மிஸ்டேக் என்ன? ரைட். அடுத்து என்னது? calculate the mass of 1.51 into 10 to the power 23 molecule of H2O. ரைட்டா? மாலிக்யூல் கொடுத்துருக்காங்க, நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் கொடுத்துருக்காங்க. ரைட்டா? H2O வந்து நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் கொடுத்துருக்காங்க, மாஸ் கேட்டிருக்காங்க. ரைட்டா? ஸோ அப்போ ட்ரெஷர் மேப்பில் என்ன கொடுத்துருக்காங்க? நம்ம ட்ரெஷர் மேப் படிக்கிறது மோல்ஸ் இருக்குது. மோல்ஸில் இருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? மோல்ஸ்லேருந்து இந்த பக்கம் போகணும் அப்படின்னா வாட் இஸ் திஸ்? இந்த பக்கம் தான் நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் இருக்குது. ரைட்டா? நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ். இந்த பக்கம் என்ன இருக்குது? மாஸ் இருக்குது. ரைட்டா? இப்போ என்ன பண்ணணும்? நம்ம இங்கேருந்து இந்த பக்கம் வரணும். மோல்ஸ் கண்டுபிடிக்கிறதுனால என்ன பண்ணணும்? டிவைடட் பை NA. மோல்ஸ்லேருந்து வெளியே வந்தால் மல்டிப்ளை பை mm. mmனா என்னது? வாட் இஸ் mm? மோலார் மாஸ். மோலார் மாஸ் அவகேட்ரோ நம்பர் 6.023 into 10 to the power 23 வேல்யூ. இப்போ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? 1.51 into 10 to the power 23 இருக்கான். 1.51 into 10 to the power 23 மாலிகூல்ஸ் இருக்குது. அப்போ மாஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு மோல்ஸ் கண்டுபிடிச்சிடலாமா? மோல்ஸ் ஈக்குவல் டு என்ன பண்ணணும்? ரைட்டா? மோல்ஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் டிவைடட் பை NA. அப்போ என்னப்பா வரும்? 1.51 into 10 to the power 23 divided by 6.023 into 10 to the power 23. இதுவும் கேன்சல் ஆகிடும். இது கேன்சல் பண்ணால் அப்ராக்சிமேட்டாக என்ன வரும்? அப்ராக்சிமேட்டாக 2 point something வருமா? ஆன்சர் என்னது? 4.5 1/4. ஓ ரைட். என்ன பண்ணியிருக்காங்க? இது வந்து இப்படி கன்சிடர் பண்ணியிருக்காங்க. எப்படி கன்சிடர் பண்ணியிருக்காங்கன்னா ஜஸ்ட் கன்சிடர் இது 1.5 வந்து 1 time 1.5 4 times, அப்போ 6 வரும். அப்போ இது 1 time, இது 4 times. அப்போ என்ன வரும்? 1/4 which is equal to 0.25 moles. ரைட்டாக? 0.25 moles. அடுத்து என்ன பண்ணணும்? மோல்ஸ் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் மாஸ் கண்டுபிடிக்கணுமா? அப்போ மாஸ் இஸ் ஈக்குவல் டு மோல்ஸ் இன்ட்டு என்னது? மோல்ஸோட இதை மல்டிப்ளை பண்ணணும். மோலார் மாஸ் மல்டிப்ளை பண்ணலாமா? என்ன வரும்? மோல்ஸோட ஃபார்முலா மோல்ஸ் என்னது? 0.25. மோலார் மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன் வாட்டர் இஸ் 18. அப்போ என்ன வரும்? 0.25 இன்ட்டு 18 ஈக்குவல் டு 4.5 கிராம். ரைட்டா? 4.5 கிராம் வருதா?
ரைட், புரிஞ்சுதா? யாருக்காவது இதில் டவுட் இருக்கா? 4.5 கிராம் எப்படி வந்துச்சுன்னு? எனிபடி ஹேவிங் எனி டவுட் இன் திஸ் 4.5 கிராம்? ரைட், எஸ் 0.25 இன்ட்டு 18 போடணும். என்னது ரிதேஷ் ப்ளீஸ் see the replayனா என்ன ரிப்ளைன்னு சொன்னால் தானே பார்க்க முடியும்டா. வாட் இஸ் த ரீப்ளே? ரித்தீஷ் பிரகதீஷ் என்ன போட்டிருக்கீங்க? யூ didn't send any message. Then for what questions we will do the replay? நவீன் குமார், ஓகே. ரீப்ளேயா? எந்த ரீப்ளே பார்க்கணும்? ரீப்ளேயில் என்ன பிரச்சனை? அடுத்த கொஷின் என்னது? அதே இதில் அடுத்த கொஷின் என்னது? கால்குலேட் த மோல்ஸ் ஆஃப் 46 கிராம் ஆஃப் சோடியம். 46 கிராம் ஆஃப் சோடியமில் என்ன இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. ரைட்டா, 46 கிராம் ஆஃப் சோடியமில் எவ்வளோ மோல்ஸ் இருக்குது? நம்பர் ஆஃப் மோல்ஸ் இன் 46 கிராம் ஆஃப் சோடியம். அப்போ சோடியமோட மோல்ஸ் கேட்டிருக்காங்களா? அப்போ மோல்ஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா என்னது? மோல்ஸ் ஈக்குவல் டு மாஸ் தானே கொடுத்துருக்காங்க, மாஸ் பை மோலார் மாஸ். மாஸ் என்னது? 46. மோலார் மாஸ் ஆஃப் சோடியம் என்னதுப்பா? சோடியமோட மோலார் மாஸ் என்னது? வாட் இஸ் த மோலார் மாஸ் ஆஃப் சோடியம்? சோடியமோட அட்டாமிக் நம்பர் என்ன? சோடியமோட அட்டாமிக் நம்பர் இஸ் 11. ஸோ ஆனால் மாஸ் நம்பர் என்னது? 23. அப்போ என்ன வரப்போகுது? 23 வரும். ஈக்குவல் டு 1 டைம் 2 டைம், அப்போ 2 மோல்ஸ். நெக்ஸ்ட் என்னது? Calculate the number of molecules present in 36 gram of water. 36 gram of waterல எவ்வளோ மாலிகுல்ஸ் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அப்போ மாஸில் இருந்து மோல்ஸ் கண்டுபிடிக்கணும், மோல்ஸில் இருந்து நம்ம நம்பர்ஸ் கண்டுபிடிக்கணும். அப்போ ஃபஸ்ட்டு மோல்ஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா என்னது? மோல்ஸ் ஈக்குவல் டு மாஸ் பை மோலார் மாஸ். 36 divided by 18 is equal to 1 time 2 time 2 moles. ரைட்டா? 1 time 2 time 2 moles. correct? 2 moles. Okay, you are receiving calls from Vedantu. என்ன பண்ணணும்? If you are interested, you just tell them that you are interested to study. If you are not interested, tell them that you are not interested to study. That's it. They will be asking whether நாங்கள் உனக்கு சொல்கிறோம்ல நீட் ஜெய் ஃபவுண்டேஷனோட இம்பார்ட்டன்ஸு, அந்த இம்பார்ட்டன்ஸை பற்றி தான் அவங்க கேட்பாங்க. இந்த மாதிரி இருக்குது, we have a ஸ்காலர்ஷிப்ஸ், உனக்கு படிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது, நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. If you are not interested, you just tell them that இல்லை இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதனால என்ன அப்படின்னா எடுத்துருங்கன்னா அவங்க they will just remove a number. ரைட்டா? even they call to me also. ரைட்டா? ஏன்னா they have a lot of numbers. ஸோ அதனால் என்ன அப்படின்னா நம்ம ரிஜிஸ்டர் பண்ணுறப்ப நம்மளோட ஐடி ஸ்டோர் ஆகும், வெதர் we are eligible. நான் வந்து மாஸ்டர் டீச்சர் தான் அப்படின்னு நான் ஜாயின் பண்ணப்போ எனக்கு கூட கால் பண்ணியிருந்தாங்க, அதுக்கப்புறம் விட்டுட்டாங்க. ரைட்டா? ரைட், if they call frequently, you just let them know that என்ன அப்படின்னா இட் இஸ் நாட் தேட் அப்படின்னு சொல்லுங்கள். ரைட்டா? ஹரிகரன் எது ராங்க? போர்டில் இருக்கிறது ராங்க, நான் பேசிகிட்டு இருக்கிறது ராங்க. ஃப்ரீக்வெண்ட்டாக கால் பண்ண யூ ஜஸ்ட் டெல் தம் தேட் நோ ஐ டோன்ட் வாண்ட் திஸ் அப்படின்னு சொல்லுங்கள், பண்ணிடலாம். ஐவி சாட் நீ ஆன்லைன்லேயே எழுதலாம் சோனிகா, இல்லைனா நீ ஏதாவது ஒரு பிரான்ச்சுக்கு போய் எழுதலாம். ரைட்டா? யூ ஜஸ்ட் ட்ரை தட், எதுலனாலும் எழுதுங்க. ரைட்டா? டுமாரோ சயின்ஸ் எக்ஸாம் ஃபார் 9th. ஓகே. ஸோ யாழினியன்ஸ் வரும், அதுக்கப்புறம் ஸ்ராவணி மேமும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஸோ நாளையிலேருந்து என்ன அப்படின்னா நான் வந்து 9th ஸ்டாண்டர்டுக்கு கண்டினியூ பண்ணுறேன். டுமாரோ ஆன்வர்ட்ஸ் we will have a very great session in 9th standard. 9th standard செஷன் வேறு லெவலில் இருக்க போகுது நாளையிலேருந்து. ஸோ கெட் ரெடி ஃபார் தேட். ஓகேவா? ரைட், கொஷின் பேப்பர்ஸ் அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாம் சால்வ் பண்ண போகிறேன் 9th. ஓகே நிக்கிலன். ஓகே, சிலபஸ் வந்து நீ இப்போ 10th படிக்கிறேன்னா உன்னோட 9th சிலபஸ், அடுத்து 10th கொஞ்சம் இருக்கும், அவ்வளோதான்.
வேண்டாம் நீ என்ன டிஸ்ட்ரிக்ட்னு சொல்லு, நானே கொஷின் பேப்பர் எடுத்துருவேன். சூப்பர் சூப்பர் சூப்பர். சயின்ஸ் எக்ஸாம் ரொம்ப ஈஸியாக நம்ம பார்த்தது அப்படியே வந்திருக்கோம். ரைட்டா? ரைட். சரியா? ரைட். ஹரிஹரன் என்னது ராங்காக ஆளே காண போயிட்டான் போல். 9th மேக்ஸ். ஓகே ரைட், வில் டூ இட். ரைட்டா? 9th மேக்ஸ் வி வில் ஸ்டார்ட் இட். நம்ம சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணலாம். வேலூர் டிஸ்ட்ரிக்ட். ஓகே, ஐ வில் ஜஸ்ட் நோட் டவுன் நான் எடுத்துக்கிறேன். ரைட்டா? ரைட். ஸ்மெல்ட்டிங் லாவா? ஸ்மெல்ட்டிங் லான்னு ஒன்று கிடையவே கிடையாதுடா. ஸ்மெல்ட்டிங்கிறது ஒரு ப்ராசஸ், தட் இஸ் நாட் அ லா. சரியா? ரைட். ஸோ மாஸ், மோல்ஸ், அடுத்து நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ். அப்போ மோல்ஸ்லேருந்து நம்ம என்ன பண்ணிட்டோம், மோல்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து மோல்ஸ்லேருந்து என்ன பண்ணணும், நம்ம நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் எடுக்கலாமா? அப்போ என்ன பண்ணலாம், மோல்ஸ்லேருந்து நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் எடுக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் அது நம்பர் ஆஃப் மாலிக்யூல் ஈக்குவல் டு number of molecule is equal to என்ன அப்படின்னா moles into moles into the moles. ஸோ நம்ம ட்ரெஷர் மேப் என்ன சொல்லுது பார்த்தியா? கன்ஃபியூஸ் ஆகிட்டா உடனே நம்ம ட்ரெஷர் மேப் எடுத்து பார்த்துடணும். நம்ம ட்ரெஷர் மேப்பில் ஆன்சர் இருக்குது. எங்கிற ட்ரெஷர் மேப்பை காணும்? மோல்ஸ்லேருந்து இந்த பக்கம் போனோம்னா மல்டிபிள் பண்ணணும். ரைட்டா? அப்போ என்னது, மோல்ஸ்லேருந்து நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் யூ ஹேவ் டு டு த மல்டிப்ளிகேஷன். மோல்ஸ் இன்ட்டு என்ஏ. மோல்ஸ் என்னது 2, என்ஏ என்னது 6.023 இன்ட்டு 10⁻23. அப்போ 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 12.046 இன்ட்டு 10⁻23 பார்ட்டிகல்ஸ்னு ஒரு ஆன்சர். ரைட்டா? அதுதான். ரைட்டா? அதெல்லாம் சூப்பராக எழுதிடலாம் சயின்ஸ் எக்ஸாம். டோன்ட் வரி அபவுட் இட். ரைட்டா? ஓகே. தென் ஓகே ஓகே சார். மோலார் மாஸ் டுடே சயின்ஸ் எக்ஸாம் சூப்பராக பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வேலூர் டிஸ்ட்ரிக்ட் கொஷின் பேப்பர் ஐ வில் ஜஸ்ட் நோட் டவுன் எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ தான் நான் பார்க்குறேன். என்ன? ஓகே, ஜனா சொல்லுங்கள் என்ன அப்படின்னு. டுடே சயின்ஸ் எக்ஸாம் நவீன் எப்படி பண்ணீங்க? ஓகே. முகமது இஸ்மாயில் சார், கொஷின் பேப்பர் வாஸ் ஃபில்டு வித் கொஷின்ஸ் யூ டீச் us in live and everyone was chemistry master period. Super, good. ட்ரெஷர் மேப்பை பார்க்க விடுவாங்க. ட்ரெஷர் மேப் நம்மளாக உருவாக்குனது தானே. நீனே எழுதி வச்சுக்கோ, நீனே பார்த்துக்கோ, ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. ரைட்டா? ரைட். வேலூர் டிஸ்ட்ரிக்ட் கொஷின் பேப்பர் எடுத்துகிட்டு வரேன். இப்போ லைவ்லேருந்து எப்படி எடுத்துகிட்டு போக முடியும்? லைவ் முடிஞ்சதுக்கப்புறம் எடுத்தோன்னு காட்டுறேன். சரியா? ரைட். ஸோ முகமது சூப்பர், குட். சரிப்பா. ரைட்டா? ஓகே, சூப்பர். நல்லா பண்ணிங்களா நவீன்? ஓகே, சூப்பர். இப்போ என்ன கொஷின் பார்த்துட்டு இருந்தோம்? 3 கொஷின் முடிஞ்சிருச்சுல இதில். ரைட்டா? இது நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் கண்டுபிடிச்சாச்சு, இது கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் கொஷின், வாட் இஸ் அன் அலாய்? ஒரு முக்கியமான கொஷின். அலாய்னா என்ன? ரைட், த ரீசன் ஃபார் அலாயிங். எதுக்கு அலாய் நம்ம உருவாக்குறோம் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ரைட்டா? அலாய்னா என்ன, எதுக்கு நம்ம அலாய் உருவாக்குறோம்? அண்ட் அலாய் இஸ் அ ஹோமோஜினஸ் மிக்சர் ஆஃப் 2 or more metals. Alloy is a homogeneous mixture of 2 or more metals or 1 or more metals with certain non-metallic elements. 2 or more elements, ஒன்று அல்லது அதுக்கு மேற்பட்ட எலமெண்ட்ஸாக இருக்க போது, ஒன்று அல்லது அதுக்கு மேற்பட்ட எலமெண்ட்ஸ் ஒன்றோட ஒன்று சேர்ந்து இருக்க போது அது என்னவாக இருக்கலாம்? 1 or more metals with certain non-metals. 1 அல்லது 2 மெட்டல் ஒரு நான் மெட்டலோட சேரப்போகுது, அதுதான் என்னது? அலாய். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வீட்டில் இருக்க ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இருக்க நம்ம வீட்டில் இருக்க எல்லா பாத்திரமுமே அலாய் தான். நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய கிச்சனில் இருக்கக்கூடிய மோஸ்ட் ஆஃப் த யுட்டென்சில்ஸ் என்ன அப்படின்னா அலாய். ரைட்டா? காம்பினேஷன் ஆஃப் மெட்டல்ஸ், 2 or more metals with certain non-metallic elements. non-metallic elements கொஞ்சம் இருக்க போகுது. 2 or more elements or 1 or more elements. ரைட்டா? 2 அல்லது அதற்கு மேற்பட்டது அல்லது 1 அல்லது 2, அதாவது 2 மினிமமாக 2 பேர் சேர்றாங்க அப்படின்னு போச்சு. எதுக்கு அலாய் பண்ணுறாங்க? டு மாடிஃபை த அப்பியரன்ஸ் அண்ட் கலர். ரைட்டா? அப்பியரன்ஸும் கலரும் கொடுக்கறதுக்காக. ரைட்டா? ரைட். சூப்பர் மேரி, நல்லபடியாக எழுதிட்டு வாங்க. டெஃபினட்டாக நீங்கள் மார்க் வாங்கலாம். டு மாடிஃபை த கெமிக்கல் ஆக்டிவிட்டி. கெமிக்கல் ஆக்டிவிட்டினா என்னது? ரஸ்ட் ஃபார்மேஷன் இஸ் கெமிக்கல் ஆக்டிவிட்டி. நார்மலாக ஈஸியாக என்ன பண்ணும், எலமெண்ட்ஸ் ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இரும்பு சட்டியை நம்ம வீட்டில் வச்சுருக்கோம், இரும்பு பாத்திரம். நார்மலாக இரும்பு பாத்திரம் வேண்டாம், காப்பர் ஜக்கு, காப்பர் குடம்லாம் உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா யூ ஜஸ்ட் see that. அது எல்லாத்தையும் பாரு, அது எல்லாத்தையும் நீ எடுத்து பார்த்த அப்படின்னா ஈஸியாக ஒரு மாதிரி பச்சை கலரில் மாதிரி இருக்கும். காப்பர் புதுசாக அவங்க வீட்டில் வாங்கிட்டு இருந்தப்போ ஷைனிங்காக இருந்திருக்கும், ஆனால் நாள் ஆக 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 அது ஒரு மாதிரி கருப்பு கலரில் மாறி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறது தான்
டு மாடிஃபை த கெமிக்கல் ஆக்டிவிட்டி. அது நடந்துடும். அப்போ அது நடக்காமல் தடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? அலாய் ஃபார்ம் பண்ணுறோம். லோவர் த மெல்ட்டிங் பாயிண்ட். நார்மலாக நம்ம வீட்டில் இருக்க பாத்திரங்கள் நீ எவ்வளோ நேரம் சூடு பண்ணுற, ஒரு சில பேக்கிங் ப்ராசஸ்லாம் மணிக்கணக்காக நம்ம பண்ணுறோம். அந்த மாதிரி மணிக்கணக்காக நம்ம பண்ணுறப்ப என்ன ஆகுது, நம்மளுக்கு அந்த இடத்துல அந்த பாத்திரம் உருக தான் செய்கிறதில்ல, அது அப்படியே வித் ஸ்டாண்ட் பண்ணுது. அப்போ அதோட மெல்ட்டிங் பாயிண்ட்டை கம்மி பண்ணுறோம். டு இன்க்ரீஸ் ஹார்ட்னஸ் அண்ட் டென்சைல் ஸ்ட்ரென்த்து. ஈஸியாக வளைஞ்சு நெளிஞ்சு உடஞ்சி போகாமல் நல்லா ஹார்டாக இருக்கிறதுக்கு. ஸோ ஹார்ட்னஸ். டு இன்க்ரீஸ் த ரெசிஸ்டன்ஸ் டு எலக்ட்ரிசிட்டி. ஈஸியாக கரண்ட் என்ன பண்ணிடக்கூடாது, அது கண்டக்ட் பண்ணாது. இன்க்ரீஸ் த ரெசிஸ்டன்ஸ். கரண்ட் கண்டக்டிவிட்டி, மின்சாரத்தை கடத்தும் திறனை அதிகரிக்காது. இது என்ன பண்ணுமா, கடத்தாத திறன். ரெசிஸ்டன்ஸ். ரெசிஸ்டன்ஸுங்கிறது கரண்ட்டுக்கு ஆப்போசிட், கரண்ட் ஃப்ளோக்கு ஆப்போசிட். அதை இன்க்ரீஸ் பண்ணுது. டு இன்க்ரீஸ் த ரெசிஸ்டன்ஸ், டு இன்க்ரீஸ் ரெசிஸ்டன்ஸ் டு த எலக்ட்ரிசிட்டி. சரியா? ரைட். ஓகே லேக்கா. ஓகே ரைட். திருப்பி அதே அலாய் கொஷின் இருந்தா 2 தடவை வந்துச்சா? ரைட். ரைட் எனி 2 அப்ளிகேஷன் ஆஃப் அவகேட்ரோஸ் லா. ஸோ இது என்ன அப்படின்னா 7 மார்க் கொஷினில் ஒரு பார்ட், ஒரு 3 மார்க் கொஷினாக இது என்ன பண்ணியிருக்காங்க, கேட்டிருக்காங்க. ரைட்டா? ஸோ கவனிங்க. ரைட்டா? 7 மார்க் கொஷினில் 3 மார்க்கா. ரைட் எனி 2 அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் அவகேட்ரோஸ் லா. அவகேட்ரோ லாவோட அப்ளிகேஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க. ரைட்டா? இட் எக்ஸ்பிளைன்ஸ் கே-லுசாக்ஸ் லா. அவகேட்ரோ லானா என்னது? அவகேட்ரோ லா என்னது? அவகேட்ரோ லா ஃபார்முலா சொல்ல முடியுமா யாராவது? வாட் இஸ் த டெரிவேஷன், ஈக்குவேஷன் ஒன்று இருக்குல்ல, அவகேட்ரோ லாவில் என்ன சொல்லுவாங்க? அவகேட்ரோ லாவில் என்ன இருக்குன்னு சொல்ல முடியுமா யாராவது? கே-லுசாக்ஸ் லா 2 கிட்டத்தட்ட ஒன்று தான். என்னது? வால்யூம் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு number of particles. Right? V is directly proportional to n. Right? V is directly proportional to n. It explains Gay-Lussac law. It helps in the determination of atomicity. Atomicity na enadhu pa? Idu oru 2 mark question alladhu 1 mark la kekkalam. Right? Atomicity na enadhu? What is the meaning of atomicity? Yes, V by n alladhu V directly proportional to n. Rendume same da. Jenishka va? Jenishka. Yes, both are same. Right? Atomicity na enadhu? 2 மார்க் கொஷினில் கேட்பாங்க. அட்டாமிசிட்டினா என்னது? நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் அ மாலிகுல். ஒரு மாலிக்யூல் அல்லது ஒரு காம்பவுண்டில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் சொல்கிறது தான் அட்டாமிசிட்டி அப்படின்னு அர்த்தம். சரியா? அடுத்து மாலிகுலர் ஃபார்முலா ஆஃப் கேஸஸ் கேன் பி டிரைவ்ட் யூஸிங் அவகேட்ரோ லா. என்ன பண்ணலாமா, நம்மளால் மாலிகுலர் ஃபார்முலா கண்டுபிடிக்க முடியுமா? அவகேட்ரோ லா யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், மாலிகுலர் ஃபார்முலா கண்டுபிடிக்க முடியும். அடுத்து இட் டிட்டர்மைன்ஸ் த ரிலேஷன் பிட்வீன் மாலிகுலர் மாஸ் அண்ட் வேப்பர் டென்சிட்டி. relation between molecular mass and vapor density. யாராவது இதுக்கு ஆன்சர் சொல்ல முடியுமா? what is the relation between molecular formula, molecular mass and vapor density? molecular massக்கும் vapor densityக்கும் என்ன ரிலேஷன்? equal volume contains equal number of molecules. ரைட்டா? அதான். அசோக் ஓகே, வாங்க படிக்கலாம் அசோக். சரியா? இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க அசோக் தெரிஞ்சா. molecular massக்கும் vapor densityக்கும் என்ன ரிலேஷன்? எது டு ஆர்ஆர்எம், எது டு ஆர்ஆர்எம், எது டு ஆர்எம்எம்? வேப்பர் டென்சிட்டியா, மாலிகுலர் மாஸ் அல்லது ரிலேட்டிவ் ஆர்எம்எம். ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் ஈக்குவல் டு 2 into VD, 2 into VD. ரைட்டா? ஆர்எம்எம்னா டிவைட். VD is equal to 2 by VD is equal to RMM by 2 வரணும். சோனிகா மாற்றிட்டீங்க ஃபார்முலாவே. ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் இஸ் ஈக்குவல் டு 2 into வேப்பர் டென்சிட்டி. relative molecular mass is equal to 2 into vapor density. நீங்கள் அப்படியே மாற்றி சொல்லியிருக்கீங்க. ரைட்டா? அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 into vapor density is equal to இல்லை, RMM is equal to vapor density into 2. டேய் என்னடா, நம்மளுக்கு ஒரு கொஷின் இருக்குல்ல, நம்ம ஒரு இந்த ஃபார்முலாலாம் போட்டு கண்டுபிடிப்போம்ல ஒரு கொஷின், அதில் என்ன இருக்கும், ஒரு ஃபார்முலாவில் வேப்பர் மாலிகுலர் ஃபார்முலா கொடுத்துருப்பாங்க. அப்போ மாலிகுலர் ஃபார்முலா அல்லது மாலிகுலர் மாஸ் இஸ் ஈக்குவல் டு 2 into vapor density. 2 into vapor density. ரைட்டா? 2 into vapor density ஞாபகம் வச்சுக்கோ. சரியா? it helps to determine gram molar volume of all gases. gram molar volume. ரைட்டா? helps to determine gram molar volume. ரைட்டா? எல்லாத்துக்கும் என்ன பண்ணலாம், மோலார் வால்யூம். மோலார் வால்யூம்னா என்னது? 1 mole ஆஃப் த சப்ஸ்டன்ஸ்க்கு எவ்வளோ வால்யூம் நான் கண்டுபிடிச்சா அதான் என்னது, கிராம் மோலார் வால்யூம். சரியா? 1 mole ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் இருக்கக்கூடிய வால்யூமை கண்டுபிடிச்சா தான் மோலார் வால்யூம் அப்படின்னு அர்த்தம். சரியா? ரைட். இதோட என்ன அப்படின்னா டாப் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் முடியுது. ரைட்டா? இப்போது இதுக்கு அடுத்த லெவல் ஆஃப் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இந்த பிடிஎஃப்பில் இருக்குது. நம்ம அது என்னன்றதை பார்க்கலாம். ரைட்டா? இதுக்கு அடுத்த லெவல் ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். ஒன்ஸ் அகெயின் நான் உனக்கு ரீகால் பண்ணி கொடுக்குறேன். சரியா? கவனிச்சுக்கோ.
நைன்த்து லைவ் நான் நாளைக்கு வரேன். நாளையிலேருந்து ஃபுல் ஃபோக்கஸ்டாக 9th ஸ்டாண்டர்ட் தான் நான் பார்க்க போகிறேன். 9th ஸ்டாண்டர்ட் என்னெல்லாம் வேணும்னு சொல்லுங்கள். யார் யாரெல்லாம் 9th ஸ்டாண்டர்ட் இங்கே இருக்கீங்க? யாராவது 9th ஸ்டாண்டர்ட் இருந்துன்னா ஜஸ்ட் டெல் மீ வாட் எல்ஸ் யூ வாண்ட், வாட் ஆர் த டாபிக்ஸ் யூ வாண்ட். உனக்கு என்னெல்லாம் வேணும்னு சொல்லு, அது எல்லாத்தையும் நான் பண்ணி கொடுத்துட்றேன் உனக்கு. ரைட்டா? டேய் இந்த வீடியோவில் போனோன்னா உனக்கு எல்லா பிடிஎஃப்பும் கிடைக்கும்டா. யூ ஜஸ்ட் கோ டு திஸ் வீடியோ. இந்த தம்ப்நெயில் எந்த வீடியோவில் இருக்குன்னு பாரு. ரைட்டா? ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் 2025 இருக்கா? இது வந்து நம்ம பிளேலிஸ்ட்டில் இருக்கும், நம்மளோட வீடியோ பிளேலிஸ்ட்டில் இது இருக்கும். இதை ஓப்பன் பண்ணு. இந்த ஓப்பன் பண்ணுனா உனக்கு எல்லா பிடிஎஃப்பும் அதில் இருக்கும். அதுதான் மாஸ்டர் பிடிஎஃப் இருக்குது. அந்த மாஸ்டர் பிடிஎஃப் உனக்கு அதில் இருக்கும். அதுலேருந்து நீ என்ன பண்ணலாம், எல்லாத்தையும் எடுத்துக்கலாம், ஈஸியாக உனக்கு எடுத்துக்கலாம். ரைட்டா? ஓகே ரைட். இப்போ நம்ம ஒன்று எடுத்துருக்கோம். யூ வில் ஜஸ்ட் அப்லோட் இட். ஜஸ்ட் மினிட், நான் அதை அப்லோட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த டாப் 30 இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்லாம் நம்ம ஒரு சிலது பார்த்துட்டோம். நம்ம பார்க்காத கொஷின்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ரைட்டா? ரைட். Why are the rings of cartilages found in trachea of rabbit? ராபிட்டோட ட்ரக்கியானது இந்த தொண்டை இருக்குல்ல, தொண்டை பைப் இருக்குல்ல, இந்த பைப்பில் ஏன் ரிங்காக இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீ நார்மலாக நான் அன்றைக்கி ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன், யார் ஞாபகம் இருக்குன்னு தெரியல. நம்ம வீட்டில் நார்மலாக இந்த வயர், எலக்ட்ரிக்கல் வயர்ஸ்க்கெலாம் ஒன்று பிவிசி பைப் போடுவாங்க. அது இல்லை அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, ஸ்ப்ரிங் ஹோஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸ்ப்ரிங் மாதிரி இந்த ஆஷ் கலரில் இருக்கும், இந்த பெண்ணோட கலரில் ஆஷ் கலரில் ஸ்ப்ரிங் மாதிரி இருக்கும். ஸ்ப்ரிங் மாதிரி இல்லாத ஒரு ஹோஸ்னால் டக்குன்னு பெண்ட் ஆகிடும். அப்போ என்ன பண்ண முடியாது, எனக்கு வயர்லாம் கட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்போ ஸ்ப்ரிங் மாதிரி இருந்துச்சுன்னா எனக்கு லாட் ஆஃப் கேப்பு, லாட் ஆஃப் எஃபிஷியன்சி அதில் ஜாஸ்தியாக இருக்குது. அதே மாதிரி தான் இங்கேயும் ட்ரக்கியா இஸ் த விண்டு பைப். ட்ரக்கியான்னு என்னது, அது ஒரு ட்ரக்கியான்னு எதோ சொல்ல போகிறோம் நம்ம. வி கால் ட்ரக்கியா அஸ் அ விண்டு பைப். ட்ரக்கியாங்கிறது என்னது, விண்டு பைப்பு. ட்ரக்கியல் வால்ஸ் ஆர் சப்போர்ட்டட் பை ரிங்ஸ் ஆஃப் கார்டிலேஜஸ். அதோட வால்ஸ், அதாவது நார்மலாக ஒரு பைப்பு இப்படி இருக்கிறத விட அதே பைப் என்ன அப்படின்னா இந்த மாதிரி ரிங்காக ஒரு பைப்ஸ் இருந்துச்சுன்னா, ரிங் டைப்பில் பைப்ஸ் இருந்துச்சுன்னா, நம்மளோட ட்ரக்கியாக கூட இப்படி தான் இருக்கும். நீ யாராவது கறிக்கடைக்கெலாம் போயிருந்தனா, ஆடெல்லாம் வாங்குறப்ப நீ பார்த்துருந்தனா உனக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த விண்டு பைப் இந்த லங்ஸோடு சேர்ந்து இருக்கும். அந்த பைப் பார்த்தோன்னா இப்படி தான் இருக்கும். டு சப்ளை ஃப்ரீ பேசேஜ் ஆஃப் ஏர் விச் ஹெல்ப்ஸ் இன் த பேசேஜ் ஆஃப் ஏர். ஃப்ரீ பேசேஜ் ஆஃப் ஏர், ஃப்ரீயாக காற்று நல்லா உள்ளே போயிட்டு வர்றதுக்காக இந்த மெக்கானிசம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இது நம்ம பார்த்துட்டோம், ஹெட்ரோடோன் பார்த்துட்டோம். அடுத்து ரேபிட்டோட இது பார்த்துட்டோம். ஹிர்துனியா கிரானுலோசா. ரைட்டா? காமன் நேம் என்னது, இதுக்கு பேர் இந்தியன் கேட்டல் லீச். ரைட்டா? இந்தியன் கேட்டல் லீச்சுங்கிறது தான் காமன் நேம். சரியா? இந்தியன் கேட்டல் லீச்சுங்கிறது தான் காமன் நேம். ரெஸ்பிரேட்டரி கோஷன்ட்டை பற்றியே பார்த்துட்டோம் நம்ம. அடுத்து இந்த டயக்ராம். ஸோ நான் திரும்ப சொல்கிறேன், இப்போ வரைக்கும் நான் வந்து 2025 ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் கொஷின் பேப்பர் நான் என்ன அப்படின்னா ஒரு 6 டிஸ்ட்ரிக்ட் கொஷின் பேப்பர் பார்த்துட்டேன். ரைட்டா? 6 டிஸ்ட்ரிக்ட் கொஷின் பேப்பர்லேயும் இந்த கொஷின் இருக்குடா. எல்லாத்துலேயுமே இது இருக்குது. ஆல் த டிஸ்ட்ரிக்ட் கொஷின் பேப்பர், எல்லா டிஸ்ட்ரிக்ட் கொஷின் பேப்பர்லையும் இது இருக்குது. ஒரு டிஸ்ட்ரிக்டில் மட்டும் படத்தை கொடுத்து பார்ட்ஸ் கேட்டுட்டாங்க, மீது எல்லாத்துலேயும் இதே மாதிரி கொஸ்டின் ஆக்சிசோமை வரைஞ்சி எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட்டா? ஹெட்டு, பேஸு, அடுத்து ஸ்டால்க்கு F1 F0 அப்படின்னு. அடுத்து 3 பேசிக் டிஷ்யூஸ் ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ். பிளான்ட்டோட 3 பேசிக் டிஷ்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. எதெல்லாம் இருக்க போது, ஒன்று எபிடர்மல் டிஷ்யூ, கிரவுண்ட் டிஷ்யூ, வாஸ்குலார் டிஷ்யூ. நம்மளுக்கே தெரியும் எபிடர்மல், கிரவுண்டு, வாஸ்குலார் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். சரியா? அது நம்மளுக்கு ஈஸி தான். நெக்ஸ்ட் வாஸ்குலார் பண்டில் ஆஃப் டைகாட் ஸ்டெம் என்ன இருக்க போதுன்னு கேட்டிருக்காங்க. வாஸ்குலார் பண்டில் ஆஃப் டைகாட் ஸ்டெம். ரைட்டா? தமிழில் நான் இன்றைக்கி தமிழ் எடுத்துகிட்டு வரலைடா பாரதி, இன்றைக்கி எடுத்துகிட்டு வரல. நெக்ஸ்ட் அப்கமிங் நம்ம முடிச்சதுக்கப்புறம் நம்ம பண்ணலாம். ரைட்டா? ரைட். சரியா? நம்ம அப்போ வந்து நான் உனக்கு என்ன பண்ணுறேன், தமிழ் எடுத்துகிட்டு வரல. ரைட்? சரியா? நம்மளோட இதுலேயும் கார்டிலேஜஸ் இருக்கும். நீ உன்னோட தொண்டையை தொட்டு பார்த்தோன்னா உனக்கு வரியாக இருக்கும் கொஞ்சம். ஒரு நம்மளோட ட்ரக்கியாகவும் அப்படி தான் இருக்கும்.
நம்மளோட ட்ரிக்கியான ரிங்காக தான் இருக்கும். ரைட்டா? ரைட். கோயம்புத்தூர் கொஷின் பேப்பரில் நான் நெட்லேயே டவுன்லோட் பண்ண முடியும்டா, எல்லாமே இருக்குது. சரியா? ரைட். வாஸ்குலர் பண்டில்ஸ் ஆர் கன்ஜாயிண்ட், கொலாட்ரல், அதுக்கப்புறம் எண்டாக இருக்குது, அதுக்கப்புறம் ஓப்பன். சரியா? இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ரைட்டா? வாஸ்குலர் பண்டில்ஸ் கன்ஜாயிண்ட்டாக இருக்கும், கொலாட்ரல், எண்டாக இருக்குது, ஓப்பனு. தே ஆர் அரேஞ்ச்டு இன் த ஃபார்ம் ஆஃப் ரிங் அரவுண்ட் த பித்தை சுற்றி இருக்க போகுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? டைகாட்டு ஸ்டெம்மில் என்ன இருக்குது? பித்து இருக்குது. டைகாட் ஸ்டெம்மில் பித்து இருக்க போகுது அப்படின்னு அர்த்தம். அது ஒரு கொஷின். எந்த ஸ்டெம்மா அல்லது ரூட்டா இதில் பித்து இருக்கும், பித்து இருக்காது அப்படின்ற ஒரு கொஷின் இருக்கும். கவனம். எனக்கு சொல்ல பார்க்கலாம். மோனோகாட் ரூட், டைகாட் ரூட். மோனோகாட் ரூட், டைகாட் ரூட். யாரில் பித்து இருக்கும், யாரில் பித்து இருக்காது? மோனோகாட் ரூட் அண்ட் டைகாட் ரூட். இதில் யார்கிட்ட பித்து இருக்கும், யார்கிட்ட பித்து இருக்கும்? பித் யார்கிட்ட இருக்கும்? டைகாட், மோனோகாட். தமிழ் மீடியம் ஆல்சோ நிறைய பேர் தமிழ் மீடியம் இருக்காங்களா என்ன நம்ம சேனலில்? நிறைய தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வாட்ச் பண்ணுறாங்களா? எஸ் கணேஷ், தட்ஸ் குட், தட்ஸ் குட். மோனோகாட். எஸ்எஸ் லைவ் வரும்டா சோஷியல் சயின்ஸ். இதுக்கு அடுத்து சோஷியல் சயின்ஸ் இன்றைக்கி ஷெட்யூல் பண்ணியிருப்பாங்க. இல்லை அப்படின்னா நேற்று ஒரு இது போட்டிருப்பாங்க, அதனால தான். ரைட்டா? நோ சோயா, நோ ஒன்லி மோனோகாட். மோனோகாட்டில் மட்டும்தான் பித்து இருக்கும். ரைட்டா? மோனோகாட் ரூட்டில் மட்டும்தான் பித்து இருக்கும். மோனோகாட் எப்படி இருக்கும் டயக்ராமு? ஸோ நீ இப்போ டைகாட் ரூட் பார்த்தா அப்படின்னா இந்த மாதிரி டைகாட் ரூட் இருக்கும். டைகாட் ரூட்டு இப்படி தான் போகும். சைலம் எப்படி இருக்கும்? இந்த மாதிரி இருக்கும் சைலம். டைகாட் ரூட்டில் சைலம் வில் பி லைக் திஸ், இந்த மாதிரி போகும். ரைட்டா? சென்டர்லேருந்து இப்படி போகும், சென்டர்லேருந்து குட்டி குட்டியாக இப்படி போகும். வேறஸ் மோனோகாட்டில் பார்த்தா அப்படின்னா எல்லோரும் என்ன பண்ணுவாங்க? இப்படி இருப்பாங்க. ரைட்டா? மோனோகாட்டில் சென்டரில் பித்து நிறையா இருக்கும். ரைட்டா? இங்கே ஃபுல்லாக பித்து இருக்கும். அதுக்கப்புறம் பித்தில் இருந்து தனித்தனியாக என்ன பண்ணுவோம்? எல்லாமே இப்படி தனித்தனியாக xylem will be going like this. ரைட்டா? ஸோ இந்த மாதிரி இருக்கும். ரைட்டா? பித்து இருக்குது, பித்து ஆப்சண்ட். பித்து இருக்குது, பித்து ஆப்சண்ட். ரைட்டா? 9th ஃபஸ்ட் மிட்டம் கொஷின் பேப்பர் இப்போ தான் ஒரு வீடியோ போட்டிருக்காங்க பாரு. அந்த வீடியோவில் இருக்குது, அதுலேருந்து டவுன்லோட் பண்ணிக்கோ. ரைட்டா? அதுலேருந்து டவுன்லோட் பண்ணிக்கோ. ரைட்? பேய் மூஞ்சி மோனோகாட். அது ஸ்டெம்மு. பேய் மூஞ்சி வந்து மோனோகாட் ஸ்டெம்மு தான். இது வந்து என்ன அப்படின்னா ரூட்டு. இப்போ நம்ம பார்த்துருக்கிறது ரூட். இந்த டைகாட் ரூட்டு, இது மோனோகாட் ரூட்டு. ஸ்டெம்மில் தான் பேய் மூஞ்சி வரும். ஸ்கெலிட்டன் மூஞ்சி, ஸ்கெலிட்டன் மண்டவோடு அது வரும். வாட் இஸ் த காமன் ஸ்டெப் இன் ஏரோபிக் அண்ட் அனாரோபிக் ரெஸ்பிரேஷன்? கிளைகாலிசிஸ்ங்கிறது அது ஒரு காமன் எப்பயுமே இருக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ், காமன் ப்ராசஸ் இன் போத். கொலாட்ரல் வாஸ்குலர் பண்டல். வாட் இஸ் கொலாட்ரல் வாஸ்குலர் பண்டல்? ரைட்டா? ரைட். சோஷியல் எக்ஸாம் டஃப்பாக? ஏன் என்னாச்சு? இங்கிலீஷில் சயின்ஸ் எல்லாம் யாருக்குமே டஃப்பாக இல்லை, பட் யூ ஃபேஸ்ட் சோஷியலிஸ்ட் டஃப்பாக. ரைட்? பேய் மூஞ்சி லீஃப் இல்லை, லீஃபில் வேறு இருக்கும். லீஃபில் மூஞ்சியே தெரியாது. லீஃபில் மேலே பாதி கீழே பாதி தொங்கும், மேலே கீழே போகணும். ஸ்டெம்மில் தான் மூஞ்சி இருக்கும். ஸ்டெம்மு தான் என்ன அப்படின்னா பேய் மூஞ்சி வரும் ஸ்டெம்மில். ரைட்டா? ஓகே ரைட். கவனி என்ன அப்படின்னா ஓகே ரைட் 31 நல்லா படிங்க. Collateral vascular bundle is one type of conjoined vascular bundle in which xylem lies towards the center and phloem lies towards the periphery. xylem சென்டரில் இருக்குமா, phloem வெளி பக்கமாக பார்த்துருக்கும். conjoined அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ரைட்டா? அடுத்து, when cambium is present in collateral bundles it is called open. cambium இருந்துச்சுன்னா, when cambium is present in collateral bundles it is called open. cambium இருந்தால் open. எங்கே இருக்குமா? டைகாட் ஸ்டெம்மில் cambium இருக்கும். whereas when collateral bundle without cambium is called closed monocot stem. that's it. ரைட்டா? ரைட். that's it. தமிழ் மீடியத்துக்கு இல்லையா? ஓகே, இன்றைக்கி இல்லை, இன்றைக்கி நான் எடுத்துகிட்டு வரலையே. நிறைய பேர் நம்ம சேனலில் மோஸ்ட்டாக இங்கிலீஷ் மீடியம் தான் இருக்காங்க. அப்படின்னாலும் இங்கிலீஷ் மீடியம் எடுத்துகிட்டு வந்தோம். ஸோ எக்ஸாம் டைமில் வேணால் தமிழ் மீடியம் கொஷின்ஸும் நம்ம என்ன பண்ணலாம், எடுத்துகிட்டு வரலாம். சரியா? ஓகே ரைட். எக்ஸாம் டைம்ஸு இதுவும் நம்ம எடுத்துகிட்டு வரலாம். ஓகே, தமிழ் மீடியமும் நான் எடுத்துகிட்டு வரேன். ஓகே, இன்டீரியர் கொஷின் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம். இப்போ இதை முடிச்சுட்டு அடுத்த இன்டீரியர் கொஷின் பார்க்கலாம் திரும்ப. சரியா? இன்டீரியர் கொஷின் இதை முடிச்சுட்டு பார்க்கலாம். ரைட். லீச்சோட லோக்கோமோஷன் ரெண்டு விதம் தான். ஒன்று என்ன அப்படின்னா
லூப்பிங் ஆர் க்ராலிங் மூமெண்ட். லூப்பிங் ஆர் க்ராலிங், அதாவது 2 செக்ஷன் இருக்குல்ல, ஃபஸ்ட்டு செக்ஷனை வச்சுட்டு அப்புறம் அப்படி போகுமா, அதுக்கப்புறம் பின்னாடி கிளிக் பண்ணிவிட்டு முன்னாடி தூக்கிட்டு போகும். ரைட்டா? ஸோ அந்த மாதிரி ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகுது, இந்த செக்ஷன் முன்னாடி இருக்க மவுத்தில் இருக்கிறது அப்படி கிளிக் பண்ணி அப்படியே நகர்ந்து வரப்போகுது. அப்புறம் இது பின்னாடி கிளிக் பண்ணிவிட்டு இது முன்னாடி போய் இப்படி கிளிக் பண்ண போகுது. இந்த மாதிரி இருக்க போகுது. சரி, தட் இஸ் கால்ட் லூப்பிங் அண்ட் க்ராலிங். brought about by the contraction and relaxation. contraction அப்புறம் ரிலாக்ஸ் ஆகுது, அப்படியே கான்ட்ராக்ட் ஆகுது, ரிலாக்ஸ் ஆகுது. இந்த மாதிரி இருக்குது. ரைட்டா? ரைட். ஸோ கான்ட்ராக்ஷன் ரிலாக்ஸேஷன் ஆஃப் மசில்ஸ். The two suckers serve for attachment during movement on the substernum. ரைட்டா? 2 suckers, 2 suckers முன்னாடி பின்னாடி இருக்கல, அது ஹெல்ப் பண்ணுது. ஸ்விம்மிங் மூமெண்ட், தண்ணிக்குள்ளே பார்த்தா அப்படின்னா அப்படியே ஜம்ப் பண்ணுமா, அப்படியே ஜிக்னு இருக்குமா, அந்த மூமெண்ட்டுக்கு பேர் என்னது, அன்டியூலேட்டிங் மூமெண்ட். அதுக்கு பேர் என்னது, அப் அண்ட் டவுன். அதாவது அது ஆக்சுவலாக அப் அண்ட் டவுன், இப்படி 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 போகுதான். இந்த இது பார்த்துருக்கியா நீனு, சீஹார்ஸ் போகும், அப்படி போகும், அந்த மாதிரி போகிறது. ரைட்டா? ரைட். அந்த மாதிரி இருக்கிறது தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ரைட்டா? சோனிகா, நீங்கள் தமிழ் மீடியமாக என்ன சொல்கிறீங்க? எனக்கு சோனிகா பேரில் ஒரு மெசேஜ் வருது, அது சோனிகா தான் அனுப்புகிறாங்களா இல்லை வேறு யார் அனுப்புகிறாங்களா? என்ன சொல்கிற சோனிகா? எனக்கு புரியல. சோனிகா, சோஷியலை பற்றி ஏதோ சொல்லியிருக்கீங்களே, என்னது சோஷியல் வந்து டீச் பண்ணுறாங்களா என்னன்னு தெரியலையே. வேறு லிங்க்கில் போட்டு பாருங்கள், வேறு மொபைல் அல்லது வேறு சிஸ்டம் அல்லது இன்காக்னேட்டோ மோடில் போட்டு ஓப்பன் பண்ணுங்கள், அப்போ ஓப்பன் ஆகும்டா. சிவாஷினி அப்படி ஓப்பன் பண்ணுங்கள், ஓப்பன் ஆகும். பயாலஜி சாப்டர் 2 இப்போ பயாலஜி சாப்டர் 2 எப்படி நடத்த முடியும்? இதுதான் எக்ஸாம் டைமா? ஓகே, க்ரியேட்டிவ் எடிட்ஸ் கரெக்டாக தான் சொல்கிறீங்க என்ன, பட் நான் சொன்னது அடுத்த எக்ஸாம் டைம் தான். ஏன்னா இப்போ திடீர்னு என்னால் பண்ண முடியாதுல்ல, ஏன்னா நிறைய கொஷின்ஸ் இருக்குல்ல, எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணணும், தப்பாகவும் சொல்ல முடியாது தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறப்ப. ஸோ நான் வந்து கண்டிப்பாக ஐ வில் ட்ரை இட் அவுட். ரைட்டா? டெஃபினட்டாக. லெசன் டீச் பண்ணலையோ, சோஷியல் லெசன்ஸ் டீச் பண்ணல. ஸோ சோஷியலில் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, வி ஹவ் ஜஸ்ட் தாட் ஒன்லி கொஷின் ஆன்சர்ஸ் மட்டும் பார்த்தோன்னு சொல்கிறியா சோனிகா, அதனால கஷ்டமாக இருந்திருக்குன்றீங்க. ஸோ சயின்ஸ் நம்ம டீச் பண்ணனால அது ஈஸியாக இருந்திருக்குன்னு சொல்கிறீங்க. கரெக்டாக? ரோஹித், ஓகே. என்னடா மித்ரேஷ், அப்போ அது சோஷியல் தானே டஃப்னு சொன்னேன், இப்போ சயின்ஸும் டஃப்னு சொல்கிற, எப்படி டஃப்பாக இருந்திருக்கும்? நீங்கள் ரெகுலராக நம்ம சேனல் வாட்ச் பண்ணுறீங்களா? ரெகுலராக நம்ம சேனலை வாட்ச் பண்ணிங்கன்னா சயின்ஸ் கண்டிப்பாக கஷ்டமாக இருந்திருக்காது. சயின்ஸ் எல்லா டிஸ்ட்ரிக்ட் கொஷின் பேப்பரும் நான் பார்த்துட்டேன். நான் எங்கள் போர்டில் என்ன டிஸ்பிளே பண்ணுறேனோ அது மட்டும்தான் வந்திருக்கு. அதனால் நீ சயின்ஸில் நீங்கள் ரெகுலராக வாட்ச் பண்ணிங்கன்னா இருந்திருக்கும். க்ரியேட்டிவ் எடிட்ஸ் டெஃபினட்டாக என்றைக்கு உங்களுக்கு சயின்ஸ் எக்ஸாம்? க்ரியேட்டிவ் எடிட்ஸ்னு இருப்பேன். என்றைக்கு சயின்ஸ் எக்ஸாம்? உங்களுக்கு இந்த வாரத்துக்குள்ளே இருந்துச்சுன்னா ஐ வில் ட்ரை, மேக்ஸிமம் நான் ட்ரை பண்ணுறேன். ரைட்? சயின்ஸ் வந்து 𝑠MSW என்ன சூப்பராக புரிஞ்சிச்சா? சயின்ஸ் பிரச்சனை இல்லை. இங்கே வர திருவண்ணாமலையிலேருந்து 2 பேர் அவங்களுக்குள்ளே சண்டை போட்டுக்கிறாங்க. என்ன நாளைக்கு நான் எப்படி பண்ண முடியும்? நான் ஐ எம் ஸோ சாரி, ஐ எம் வெரி சாரி ஃபார் தேட். நாளைக்கு என்னால் எடுத்துகிட்டு வர முடியாது, கவலைப்படாத. குவார்ட்டர்லிக்கு சார் உங்க கூட கண்டிப்பாக நிற்பேன். குவார்ட்டர்லிக்கு கண்டிப்பாக சார் உங்க கூட உங்க கூட நிற்கிறேன். உனக்காக நான் குவார்ட்டர்லிக்கு ஹெல்ப் பண்ணுறேன். சரியா? குவார்ட்டர்லியில் கண்டிப்பாக நம்ம மாஸ்க் காட்டுறோம். ஓகேவா? சரியா? குவார்ட்டர்லியில் மாஸ்க் காட்டுறோம். மிட் டர்ம் டெஸ்ட் நாளைக்குன்றப்ப சாரால் எந்த விதமான ஹெல்ப்பும் பண்ண முடியாது. ஸோ அடுத்து நான் பண்ணிடுறேன். சரியா? ரைட். நீ மிட் டர்ம் டெஸ்ட்டை விட்டுரு, ஆகஸ்ட்லேருந்து குவார்ட்டர்லிக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். மேபி அடுத்த வாரம் இல்லை ஆகஸ்ட்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்போ பண்ணிடலாம். ரைட்டா? என்னடா எல்லா ஊர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்தும் எல்லோரும் ஈஸின்னு சொல்கிறாங்க. சேனலை ரெகுலராக வாட்ச் பண்ணால் உனக்கு ஈஸி, இல்லைன்னா கஷ்டம்தான். ரைட்டா? ரைட். சேனலை வாட்ச் பண்ணிங்கன்னா உனக்கு ஈஸி. ரைட்டா? இதுதான் என்ன அப்படின்னா லோகோமோஷன் அண்ட் லீச். அடுத்து, வாட் காசஸ் த ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ஆஃப் காட் செல்ஸ் ஆஃப் ஸ்டொமேட்டா டியூரிங் டிரான்ஸ்பிரேஷன்? டிரான்ஸ்பிரேஷன் டைமில் காட் செல்ஸ் ஸ்டொமேட்டா வந்து எப்படி ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ஆகுது? ஸ்டொமேட்டா ஆர் ஓப்பன் இன் டே அண்ட் க்ளோசஸ் அட் நைட். ஸ்டொமேட்டா என்ன பண்ண போதான்? டே டைமில் ஓப்பனாக இருக்குமா, நைட் டைமில் க்ளோஸ் ஆகிடுமா? ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ஆஃப் ஸ்டொமேட்டா இஸ் டியூ டு த சேஞ்ச் இன் டர்கிடிட்டி ஆஃப் த காட் செல்ஸ். அதாவது என்ன அர்த்தம்? டர்கிடிட்டினா அதில் இருக்க வெயிட். ஃபார் எக்ஸாம்பிள் இதான் காட் செல்ஸ்னு வச்சுக்கலாம். ஸ்டொமேட்டா எப்படி இருக்கும்? இந்த மாதிரி தான் இருக்குது. ஆக்சுவலாக ஸ்டொமேட்டாவோட ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஒரு
பீன் ஷேப் இருக்கும் ரைட்டா, இந்த மாதிரி ஒரு பீன்ஸ் மாதிரி இருக்கும், அதுக்கு மேலே இப்படி இப்படி போட்டிருப்பாங்க ரைட்டா. இந்த மாதிரி தான் ஸ்டொமேட்டோட ஸ்ட்ரக்சர் இருக்கும் ரைட்டா, இந்த மாதிரி இருந்திருக்கும் ரைட்டா. இந்த கேப் வழியாக தான் உள்ளே போகிறது வராது. ஸோ இப்போ என்ன அப்படின்னா இப்படி இருக்குது, இப்படி ஃப்ளாட்டாக இருக்குது. இப்போ இது மேலே தண்ணி விழுகுது, தண்ணி விழுக எல்லாம் வெயிட் மூலமாக அப்படி குவியுதா, அப்படி குவியிறப்ப கீழே ஓட்ட விழுகுதா பாரு, இப்படி இருக்குது, இப்படி ஓப்பன் ஆகிறப்ப ஓப்பன் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் என்னது, தண்ணி இல்லை, இப்போ தண்ணி இல்லைன்னா என்ன போகுது, அப்படியே ஸ்லோவாக ஃப்ளாப் ஆகி இப்படி வந்துடுது. அப்போ ஒட்டினா எனக்கு கேப் இல்லை. வெயிட்டாக இருந்தால் தர் இஸ் அ கேப், வெயிட் இல்லைன்னா இப்படி இருக்குது ரைட்டா. மேக்ஸ் எக்ஸாம் ஈஸியாக இருந்துச்சா? ஓகே சூப்பர். வீக் வைஸ் புக் இன்சைட், எஸ் குவார்ட்டர்லிக்கெலாம் உனக்கு நான் அப்படியே எப்போ பார்த்தாலும் உனக்கு நிறைய டெஸ்ட்டு அது இதுன்னு நிறையா வந்துகிட்டே இருக்கும். ஸோ கெட் ரெடி ஃபார் தட் ரைட்டா. வென் வாட்டர் என்டர்ஸ் இன் டு த காட் செல்ஸ் தே பிகம் டர்கிடிட்டி அண்ட் தென் ஸ்டொமேட்டோ ஓப்பன்ஸ். டர்கிடிட்டி அப்படின்னா இது வெயிட்டாக ஃபீல் பண்ணுது, அப்படி கனமாக அப்போ டபக்குன்னு என்ன பண்ணி ஓப்பன் பண்ணி விட்டோம். வென் த காட் செல் லூசஸ் வாட்டர், அப்போ தண்ணியே இல்லை, அப்போ என்னது வெயிட்லெஸ்ஸாக ஃபீல் ஆகுது, அப்போ திருப்பி என்னது க்ளோஸ். இட் பிகம்ஸ் ஃப்ளாசிட். ஃப்ளாசிட் அப்படின்னா அப்படியே ஒரு தின் லேயராக, அதான் என்ன சொல்கிறது, ரொம்ப லேஸாக மிருதுவா அப்படின்னு சொல்கிறேன் ரைட்டா. ஃப்ளாசிட் அண்ட் த ஸ்டொமேட்டோ க்ளோசஸ் ரைட்டா, தட்ஸ் இட். இதுதான் ஓகே. மேக்ஸ் ஈஸியாக ஓகேடா, ஓகே ரைட் 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 சரியா ரைட். இது நம்ம பார்த்துட்டோம் ரைட்டா, ஏன் இது வந்து நம்மளுக்கு முக்கியம் அப்படின்னு. RH ஃபேக்டர் ஒய் இட் இஸ் நேம்ட். RH ஃபேக்டர்னா என்ன ரைட்டா. Okay, right. RH factor was discovered by Lance Trainer and Weiner, right? Lance Trainer and Weiner. Lance Traineரும் Weinerரும் தான் என்ன பண்ணாங்க, நம்மளுக்கு RH ஃபேக்டரை கண்டுபிடிச்சி கொடுத்துருக்காங்க ரைட்டா. கண்டுபிடிச்சி கொடுத்தது யார்? Lance Trainer and Weiner. It is named as RH because it was discovered by rhesus monkey. rhesus monkeyலேருந்து கண்டுபிடிச்சாங்க. RH ஃபேக்டர் என்ன? சயின்ஸ் ஒலிம்பியாட், எஸ் யூ ஜஸ்ட் ட்ரை இட் அவுட். சயின்ஸ் ஒலிம்பியாடுக்கு ட்ரை பண்ணுங்க ரைட்டா. இந்தியா ஆல் இண்டியா ரேங்க்லாம் கண்டிப்பாக வாங்கணும். வி ஆர் ஆல்சோ கோயிங் டு ஸ்டார்ட் இட் ரைட்டா. நம்ம அதையும் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். மிட் டேர்ம் டெஸ்ட் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஸ்கூலில் சொல்கிறத படிங்க, டாபிக்ஸ் இதே தானே, இதே மாதிரி தான் கொஷின் எடுப்பாங்க, அதனால் அதில் எடுங்க ரைட்டா. ரைட் ரைட் எல்லாருக்குமே 2 எக்ஸாம் தான், ரொம்ப ரேர். சோனிகா மாதிரி இருக்க ஒரு சிலரோட ஸ்கூலில் மட்டும்தான் ஒரு எக்ஸாம், மற்றபடி எல்லாருக்குமே 2 எக்ஸாம் தான். இட்ஸ் காமன், இது எல்லா வருஷமும் நடக்கிறது தான், அதில் எந்த விதமான கவலையுமே இல்லை, எந்த விதமான ஒரு ஆச்சரியமும் இல்லை. அதனால் எப்போயுமே நீ எழுதலாம் சரியா. ரேசஸ் மங்கிலேருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க, அதனால் அதை எழுதியிருக்காங்க. அடுத்து வேல்வ்ஸ், ஹார்ட்டோட வேல்வ்ஸோட இம்பார்ட்டன்ஸ் அப்போதே பார்த்துட்டோம். ஹியூமன் ஹார்ட்டோட ப்ரொடெக்டிவ் லேயர் பேர் என்ன? பெரிகார்டியம் ரைட்டா. பெரிகார்டியம் இஸ் த ப்ரொடெக்டிவ் லேயர் ஆஃப் ஹியூமன். அடுத்து ஆர்டரிஸ் அண்ட் வெயின்ஸ், இதோட டிஃப்ரென்ஸ். ஸோ ஜஸ்ட் டேக் அ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோ, ஆர்டரிஸ் அண்ட் வெயின்ஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோ ரைட்டா. ரைட் எஸ் ஃபர்ஸ்ட் மிட்டம் கொஷின் தான், அதான் பார்த்துட்டு இருக்கோம் ரைட்டா. ஆர்டரிஸ் அண்ட் வெயின்ஸ். ஆர்டரிஸ் என்ன பண்ணுமா? டிஸ்ட்ரிபியூட்டிங் வெசல்ஸ், இது கலெக்டிங் வெசல்ஸ். ஆர்டரிஸ் வழியா ரத்தம் வெளியே போகுது, நம்ம உடம்புக்கு எல்லா இடத்துக்கும் ரத்தம் வெளியே போகிறது யார் வழியா? ஆர்டரிஸ் வழியா. திருப்பி உடம்புலேருந்து எல்லா ரத்தத்தையும் கலெக்ட் பண்ணி ஹார்ட்குள்ளே கொண்டு வந்து கொடுக்கணும்ல, அது யார்? வெயின்ஸ். அதான் நம்ம சொல்லுவாங்க ரைட்டா. புக்கில் இருக்கா? புக்கில் இருந்தால் ஓகே ரைட். ஜென்ரலாக ஆர்டரிஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஆர்டரிஸ் நல்ல ரத்தத்தை எடுத்துகிட்டு போகுது, வெயின்ஸ்லாம் கெட்ட ரத்தத்தை எடுத்துகிட்டு போகுது அப்படின்னு சொல்லுவாங்க ரைட்டா. நல்ல ரத்தம் கெட்ட ரத்தம்னா என்ன அர்த்தம்? ஆக்சிஜனேட்டட் பிளட், டீஆக்சிஜனேட்டட் பிளட். ஆக்சிஜன் நிறைந்த ரத்தம், ஆக்சிஜன் குறைந்த ரத்தம் அப்படின்னு அர்த்தம். பிங்க் இன் கலர், ரெட் இன் கலர். இது பிங்க் கலரில் இருக்குமா, இது ரெட் கலர் இருக்குமா? நம்மளாம் பார்ப்போம் பச்சை நரம்புலாம் சொல்லுவோம்ல, பச்சை நரம்பு அப்படிலாம் கிடையாது, அந்த ரெட் கலர் தான் அப்படி நம்மளுக்கு என்ன பண்ணுது தெரியுது. டீப் லொக்கேஷன். ஸோ அப்போ ஆர்ட்ரிஸ் எப்பயுமே என்ன அப்படின்னா டீப் லொக்கேஷன் உள்ளே இருக்குமா, ஆனால் வெயின்ஸ் வந்து மேலே இருக்கும். வெயின்ஸ் வந்து என்னது மேலே இருக்கும். நீ பார்த்துருக்கியா என்ன பண்ணுவாங்க, வெயினே கிடைக்கல, ஊசி போடுறப்ப வெயின் கிடைக்கல அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் என்னது நம்மளோட வெயின்ஸ். மேலாப்பில் இருக்குல்ல, மேலாப்பில் ஊசி போடுறது அதுதான் வெயின்ஸ் எல்லாமே. அடுத்து பிளட் ஃப்ளோ வித் ஹை ப்ரெஷர். ஆர்ட்ரிஸில் என்ன பண்ணுமா, ஹை ப்ரெஷரில். ஏன்னா என்ன பண்ணணும், ஹார்ட்டு பம்ப் பண்ணுதில் அப்படி அமுக்கின உடனே என்ன பண்ணுது, இப்படி அமுக்கின உடனே பீச்சிக்கிட்டு என்ன பண்ணும், உடம்பு ஃபுல்லாக போகும். ஏன்னா பாரு, ஹார்ட் இங்கே இருக்குது, இங்கேருந்து என்னோடய கால் நுனி விரல் வரைக்கும், என்னோடய கால் நுனி விரல் வரைக்கும், அதுக்கப்புறம் இங்கேருந்து என்னோடய கை விரல் நுனி வரைக்கும் ரத்த ஓட்டம் வரணும். எல்லா இடத்துக்கும் சப்ளை போயிட்டே இருக்கணும். இல்லைன்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய
டிஷ்யூஸ் செல்கள்லாம் செத்து போயிடும். அப்போ என்ன பண்ணுது, எல்லா பக்கமும் அப்படி போயிட்டே இருக்கும், ஒரே இடத்துல பிதுக்கிறனால அப்படி போகுது. ஸோ அப்போ என்ன அர்த்தம், ஹை ப்ரெஷர். இது என்னது, லோ ப்ரெஷர். என்ன என்னது, இப்படி ஹார்ட் கம்ப்ரெஸ் பண்ணிவிட்டு திருப்பி ரிலீஸ் பண்ணுறப்ப உள்ளுக்குள்ள ஒரு வேக்யூம் க்ரியேட் ஆகுது, நம்ம ஹார்ட்டில் ஒரு வேக்யூம். அப்போ அந்த வேக்யூமில் என்ன பண்ணுது, எல்லா அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக டபக்குன்னு உள்ளே போயிடும். அதுக்கு என்ன தேவையில்லை, நம்மளுக்கு ரொம்ப கம்மியான அளவு தான் ப்ரெஷர் தேவை. ரைட்டா? தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் கண்டிப்பாக சொல்லித்தரேன்டா இன் ஃபியூச்சரில். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் பற்றி ஏதோ சொன்னீங்க சோனிகா, என்ன சொன்னது எனக்கு புரியலை. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் வாட்சிங் பட் இட் இஸ் வேஸ்ட்டோ யூஸ்லெஸ்ஸோ என்னமோ சொன்னீங்க, என்ன சொன்னால் அது எனக்கு புரியலை, அது மெசேஜும் போயிடுச்சு மேலே. அது என்னென்னு திரும்ப சொல்லுங்கள். வால்ஸ் ஆஃப் ஆர்ட்ரி இஸ் ஸ்ட்ராங், திக் அண்ட் எலாஸ்டிக். ஆர்ட்ரிஸோட வால்ஸ் எப்படி இருக்குமா, ஸ்ட்ராங்காக, திக்காக, எலாஸ்டிக்காக இருக்கும். திஸ் இஸ் வீக் அண்ட் தின் அண்ட் நான் எலாஸ்டிக். அதனால தான் வெயின்ஸில் ஊசி போடுறாங்க. ஆர்ட்ரிஸில் ஊசி போடுறது கஷ்டம், அது உள்ளே இருக்குது, ரொம்ப ஸ்ட்ராங்காக வேறு இருக்குது. வெயின்ஸ் மேலாப்பில் இருக்குது, ஈஸியாக ஊசி வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம், எடுத்துட முடியும். ஆல் ஆர்ட்ரிஸ் கேரி ஆக்சிஜனேட்டட் பிளட் எக்ஸப்ட் பல்மனரி ஆர்ட்ரி. டே முக்கியமான வார்த்தை, புக் இன் ஒன் வேர்ட். இது வந்து புக் இன் ஒன் வேர்டு, முக்கியமான ஒரு ஒன் வேர்டு. அதாவது என்ன அப்படின்னா, எல்லா ஆர்ட்ரிஸும் ரைட்டா, ரைட், எல்லா ஆர்ட்ரிஸும் ஆக்சிஜனேட்டட் பிளட் யூஸ் பண்ணுது, எடுத்துகிட்டு போகுது. ஆனால் பல்மனரி ஆர்ட்ரி தவிர. அதே மாதிரி இங்கே எல்லா வெயின்ஸும் டீஆக்சிஜனேட்டட் பிளட்டை எடுத்துகிட்டு போகுது எக்ஸப்ட் பல்மனரி வெயின். இந்த பல்மனரியை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. பல்மனரின்னா என்னது, லங்ஸுக்கு போகிறது. ரைட்டா? பல்ம் அப்படின்னா என்னது, பல்மனாலஜி அப்படின்னா நுரையீரலை பற்றிய படிப்புக்கு பேர் தான் பல்மனாலஜி. பல்மனாலஜிஸ்ட் அப்படின்னா என்னது, நுரையீரல் நிபுணர் அப்படின்னு அர்த்தம். சரியா? ஓ, தே கான் மேக், நம்மளோட வீடியோ அவங்களுக்கு யூஸ் ஆகாது. எஸ், டெஃபினட்டாக வி வில் ஜஸ்ட் கோ த்ரூ இட். நம்ம டெஃபினட்டாக தமிழ் மீடியத்துக்கும் நம்ம டேக் கேர் பண்ணலாம். அவங்களும் நம்ம பசங்க தானே, அவங்கள எடுத்துக்கலாம். ரைட்டா? இன்டர்னல் வால்வ்ஸ் ஆர் ஆப்சென்ட். இன்டர்னல் வால்வ்ஸ் ஆர் ஆப்சென்ட். இங்கே என்னது, இன்டர்னல் வால்வ்ஸ் ஆர் ப்ரெசென்ட். உள்ளுக்குள்ளே என்னது, நிறையா வால்வ்ஸ் எல்லாம் இதில் இருக்குது. நெக்ஸ்ட், சிஸ்டமிக் சர்க்குலேஷன் அண்ட் பல்மனரி சர்க்குலேஷன். ரைட்டா? குவார்ட்டர்லி, லாஸ்ட் இயர் குவார்ட்டர்லியில் இந்த கொஷின் கேட்டிருக்காங்க. ரைட்டா? ஓ, மே மாதத்தில். ஆமாம், இனிஷியலாக நம்ம ஸ்டார்ட் பண்ணப்போ தமிழ் மீடியமும் இருந்துச்சோ, அதுக்கப்புறம் நம்ம தமிழ் மீடியத்தை ஸ்டாப் பண்ணிட்டோம், அதனால் வரதில்லை. சரி, திருப்பி ஸ்டார்ட் பண்ணுவோம். திருப்பி இந்த குவார்ட்டர்லி எக்ஸாம் அப்போ நம்ம திரும்ப ஸ்டார்ட் பண்ணுவோம், அப்போ நம்ம பார்க்கலாம். ரைட்டா? வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட், இட்ஸ் குட். SSP காஸ், கோவை காஸ் கிளப். ஓகே, ரைட். சர்க்குலேஷன் ஆஃப் ஆக்சிஜனேட்டட் பிளட் ஃப்ரம் லெஃப்ட் வென்ட்ரிக்கல் ஆஃப் த ஹார்ட். நான் அன்றைக்கே சொன்னேன்னா இல்லையா, நம்ம நேற்றே பார்த்தோம். we can draw heart like this. நீ இந்த மாதிரி ஹார்ட்டை நீ வரைஞ்சி வச்சுக்கோ, ஈஸியாக இருக்கும் அப்படின்னு. லெஃப்ட்டு என்னது, ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஏட்ரியம், ரைட் ஏட்ரியம், லெஃப்ட் வென்ட்ரிக்கல், ரைட் வென்ட்ரிக்கல். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னு சொன்னோம், நம்ம அதே பார்த்தோமா இல்லையா? என்ன வந்திருக்கு, நிறைய மெசேஜ் அதுக்குள்ளே வந்துருச்சு. எது 4 பாயிண்ட்ஸ் போதுமா? இது இல்லையா? இது வந்து 5 மார்க்கில் கேட்டாங்கன்னா நீ 5 பாயிண்ட் எழுதணும்ல. 5 மார்க்ஸில் கேட்க மாட்டாங்க. ஈஸி தானே இது, ஈஸி தான், இது எல்லாத்தையுமே படிச்சுக்கலாம். ரைட்டா? எல்லாமே நம்ம பார்த்தது தானா? ஸ்மைலி கேர்ள், சசி, குட் 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 குட். ரைட். அறிவியல் தமிழில் நான் நடத்துகிறேன். யோகேஷ், நிச்சயமாக தமிழ் மீடியத்துக்கும் நான் வந்து தமிழில் நான் நடத்துகிறேன். நீங்கள் ரெகுலராக வந்து பாருங்கள். இப்போது இல்லை, ஆகஸ்ட்டில், அதாவது மோஸ்ட்லி ஃப்ரம் மண்டேனா 31ஆம் தேதி வரைக்கும் நிறைய பேருக்கு எக்ஸாம் இருக்குது. ஸோ ஃப்ரம் ஆகஸ்ட் 1 நம்ம அதை ஸ்டார்ட் பண்ணலாம். சரியா? ரைட். இந்த வாரத்தோட நிறைய மாவட்டங்களுக்கு என்ன அப்படின்னா தேர்வு முடிஞ்சிடும். அடுத்த வாரம் திங்கட்கிழமையிலேருந்து மாறப்போது நம்ம பார்க்கலாம். என்ன? ஓகே, ரைட். ஸோ அடுத்த ரைட் அ நோட் ஆன் அமால்கம். அமால்கம்னா என்னது? அமால்கம் இஸ் அன் அலாய் ஆஃப் மெர்க்குரி. ரைட்டா? அமால்கம் ஆஃப் அலாய் ஆஃப் மெர்க்குரி. மெர்க்குரியோட இணைக்கப்பட்ட ஒரு பொருள் தான் அமால்கம். அமால்கம்ங்கிற என்னது? மெர்க்குரியோட இணைக்கப்பட்டது. அலாய் ஆஃப் மெர்க்குரி வித் அனதர் மெட்டல். தீஸ் அலாய்ஸ் ஆர் ஃபார்ம்டு த்ரூ மெட்டாலிக் பாண்டிங். எப்படி ஃபார்ம் ஆகிருக்கு? மெட்டாலிக் பாண்டிங், அதாவது உலோக பிணைப்பின் மூலமாக உருவாயிருக்கு. ரைட்டா? ரைட். ஸோ எப்படின்னா வித் த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் பிட்வீன் எலக்ட்ரான்ஸ் அண்ட் பாசிட்டிவ்லி சார்ஜ். எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் என்னது? நிலை மின்னியல் அழுத்தத்தின் காரணமாக நிலை மின்னியல் மூலமாக இருக்குது. அதை வச்சு தான் என்ன பண்ண போகிறோம், நம்ம சொல்ல போகிறோம். எக்ஸாம்பிள் சில்வர் டின் அமால்கம். சரியா? என்னைக்கு சார் மிட்டம் டெஸ்ட் முடியட்டும்டா? மிட்டம் டெஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம், ஏன்னா இப்போ திடீர்னு எல்லா பாடத்துக்கும் என்னால் தமிழ் எடுத்துகிட்டு வர முடியாது யோகேஷ். ஸோ மிட்டம் டெஸ்ட் முடியட்டும். மோஸ்ட் ப்ராபப்ளி ஆகஸ்ட் 1 அல்லது நெக்ஸ்ட் வீக் மண்டேலேருந்து. மண்டேக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சு, மண்டேக்கு அப்புறம் வி வில் பி ஸ்டார்டிங் குவார்ட்டர்லி போர்ஷன்ஸ்.
ஸோ சண்டேயோட முடிஞ்சிடும். மண்டேலேருந்து குவார்ட்டர்லி போர்ஷன்ஸ். அந்த 2 நாள் வந்து ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இருக்கவங்க எக்ஸாம் இருக்கவங்களுக்கு ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துக்குவாங்க. சோனிகா மாதிரி ஒரு சிலவங்களுக்கு வந்து ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துக்குவாங்க. ஸோ நம்ம மண்டேலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ரைட்டா? செகண்ட் பாயிண்ட் புரியலை. These alloys are formed through the metallic bonding. உலோக பிணைப்பு மெட்டாலிக் பாண்ட்ஸ் மூலமாக என்ன பண்ணுறாங்க? தே ஆர் ஜஸ்ட் ஃபார்மிங். ரைட்டா? மெட்டாலிக் பாண்ட் மூலமாக என்ன பண்ணுறாங்க? தே ஆர் ஜஸ்ட் ஃபார்மிங் வித் த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன். எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனா ப்ளஸுக்கும் மைனஸும் அட்ராக்ட் பண்ணுமா? அந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் மூலமாக என்ன நடக்குது? நம்மளுக்கு இங்கே அட்ராக்ஷன் நடக்குது. அதனால என்ன பண்ணுது? நம்மளுக்கு எலக்ட்ரான்ஸ் அண்ட் பாசிட்டிவ் சார்ஜ் அட்டாச் ஆகுது. அது மூலமாக ஒரு பாண்டு ஃபார்ம் ஆகுது. அதை தான் என்ன சொல்கிறோம் நம்ம இங்கே? அமால்கம். அதாவது இந்த அமால்கம் எப்படி உருவாகுதுன்னா, மெர்க்குரி ஒரு மெட்டல், அதோட இன்னொரு மெட்டல் நான் சேர்க்க போகிறேன், அதுக்கப்புறம் 10 சில்வர் 10 அமால்கம். இந்த அமால்கம்ங்கிற இடத்துல Hg. இவங்க எல்லாருக்கும் நடுவில் ப்ளஸ் மைனஸ் சார்ஜ் இருக்குது. அந்த ப்ளஸ் மைனஸ் சார்ஜெல்லாம் ஒருத்தவங்க இன்னொருத்தவங்களோட இணைஞ்சு நம்மளுக்கு ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ரைட்ஸ் அட்ராக்ஷன் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் அண்ட் எலக்ட்ரான்ஸ். கரெக்டாக சொல்லணும்னா அதான் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜ் அந்த மாதிரி இருக்கக்கூடியதான் இது. ரைட்டா? அலுமினியம் கொஷின் நம்ம பார்த்துட்டோம். ஏன் பாசிவ் இந்த கொஷின் பார்த்தாச்சு. கண்டிஷன் ஃபார் ரெஸ்டிங்கில் அடுத்த கொஷின் பார்த்துட்டோம். ஹெட்ரோடயோடாமிக் எக்ஸாம்பிள் சொல்லி பார்க்கலாம். இதுக்கு என்னென்ன எக்ஸாம்பிள் டெய்லி நம்ம பார்த்துட்ருக்கோம் கடைசி ஒரு 2-3 டேஸாக. என்னென்ன ஆன்சர் வரப்போகுது? ரைட்டா? வாட் இஸ் ஆன்சர் இதுக்கு? CO NaCl எழுதலாம், HCl எழுதலாம், HI எழுதலாம், HF எழுதலாம், அதுக்கப்புறம் வேறு என்ன எழுதலாம்? KI எழுதலாம், KCl எழுதலாம். ரைட்டா? இவ்வளோ எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. இதில் எதனாலும் எழுதலாம். NH எழுத முடியாது, NH வராது. NHனா அப்போ மேலே மைனஸ் ப்ளஸ் போடணும். NH3 தான் வரும். கார்பன் டை ஆக்சைடு இல்லை, கார்பன் மோனாக்சைடு. NaO எழுதலாம். சோனிகா NaO இஸ் கரெக்ட். NaO இஸ் ரைட். NH வராது. ரைட்டா? NH வராது. எக்ஸாம் முடிஞ்சிச்சா? வெரி குட். சரியா? ஓகே ரைட். நெக்ஸ்ட் ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸில் நம்ம ஆல்ரெடி நிறைய தடவை பார்த்துட்டோம். சரியா? ஸோ இதுக்கப்புறம் இருக்கிறது எல்லாமே என்ன அப்படின்னா 1 இல்லை 2 எழுதணும். கிவ் எனி 2 எக்ஸாம்பிள். 2 எக்ஸாம்பிள் எழுதணும். ஏதாவது 2 எழுதிக்கோ. நான் சிம்பிளாக எது ஞாபகம் வச்சுக்கோன்னு சொல்கிறேன். HIHF இல்லை NaCl KCl, சோடியம் குளோரைட் பொட்டாசியம் குளோரைட். இது 2 ஏதாவது ஒன்று ஞாபகம் வச்சுக்கோ. இல்லை HCl NaCl HCl KCl இதில் எதாவது ஞாபகம் வச்சுக்கோ. இல்லை இது யார் மீதி எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோன்னு கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக இருக்கும். HIHF ரொம்ப சிம்பிள். இல்லை NaCl KCl ஞாபகம் வச்சுக்கோ. சரியா? இல்லை CO NaO அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோ. NaO விட CaO ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். CaO இஸ் அ பர்ஃபெக்ட் காம்ப்ளெக்ஸ். CaO எழுதிக்கலாம். ரைட்டா? CaO NaO வந்து வராது. NaOனா +1ல் NaO வராது. CaO தான் வரும். NaO வராது. Na வந்து ஒரு எலக்ட்ரான் தானே கொடுக்கும். ஆக்சிஜனுக்கு 2 எலக்ட்ரான் தேவை. ஆனால் கால்சியம் 2 எலக்ட்ரான் கொடுக்கும், ஆக்சிஜன் 2 எலக்ட்ரான் வாங்கிக்கும். ரைட்டா? PCl வரும். PCl போடலாம். ரைட்டா? இந்த மாதிரி இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ் தான். ஸோ இந்த மாதிரி இருக்க கொஷின்ஸ். ஸோ டுமாரோ என்ன அப்படின்னா எல்லாருமே நல்லபடியாக எக்ஸாம் எழுதுங்க. சரியா? ஆல்ரெடி பிடிஎஃப்ஸ் எல்லாமே மீதி இருக்கக்கூடிய வீடியோஸில் நான் கொடுத்துருக்கேன். ஸோ மேக் யூஸ் ஆஃப் இட். நல்லபடியாக எக்ஸாம் எழுதுங்க. ரைட்டா? ஓகே. ஸோ அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். சரியா? ரைட். எதோட ஃபுல் ஃபார்மு அஸ்வின்தா? எதோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னவோ சொல்கிறேன். இல்லைடா ஆக்சிடேஷன் ஸ்டேட். நீ 10th ஸ்டாண்டர்டில் உனக்கு இப்போ புரியாது. நீ 11th வந்ததுக்கப்புறம் உனக்கு அது புரிஞ்சிடும்னு பிரச்சனை இல்லை. ரைட்டா? இந்த வீடியோ PDF வந்து எங்கே இருக்குன்னா, நீ எல்லோரும் நம்ம சேனலை ஓப்பன் பண்ணேன்னா நம்மளோட சேனலில் எங்கே இருக்குது நம்ம சேனல்? ரைட்டா? யூ ஜஸ்ட் கோ டு அவர் சேனல். நம்ம சேனலில் இந்த பிளேலிஸ்ட்ன்னு இருக்கா? இந்த பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணு. பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ண அப்படியே கீழே வந்தேன்னா இங்கே பாரு 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ்ன்னு இருக்கா? இதை கிளிக் பண்ணு. இதை கிளிக் பண்ணேன்னா இதில் இந்த வீடியோ இருக்கா? இதில் இல்லை. இதுக்கு பதிலாக நீ என்ன பண்ண? யூ ஜஸ்ட் கோ வீடியோஸ்குள்ளே போயிட்டு அப்படியே கீழே வா. ரைட்டா? இந்த இருக்குது பார்த்தியா? இதுதான் இந்த வீடியோ கிளிக் பண்ணு. ரைட்டா? இந்த வீடியோ கிளிக் பண்ணிவிட்டு அப்படின்னா இதில் கீழே இருக்குது பாரு. இந்த கொஷின் பேப்பர் தானா? இதானா? இந்த இருக்கா? இந்த PDF உனக்கு ஓப்பன் ஆகும். இந்த PDFக்குள்ளே இங்கே இருக்குது பார்த்தியா? இது எல்லாமே உனக்கு கொடுத்துருக்கேன். இந்த ஒவ்வொரு லிங்காக கிளிக் பண்ண அப்படின்னா ஈஸியாக எழுதலாம். ரைட்டா? டீச்சர் ஆஸ்க் ரைட் த ஃபுல் ஃபார்மா? ஃபுல் ஃபார்ம் சொல்லிடுவா. சொல்கிறேன் அஸ்விதா. சொல்கிறேன். ரைட். இப்போ பார்த்துக்கலாம். ரைட்டா?
see இதில் எல்லாமே இருக்குது. Philip, you can get everything. இதில் எல்லாமே இருக்குது. You just click it out. ஸோ இந்த வீடியோ கண்டுபிடி. நம்ம சேனலுக்குள்ளே போயிட்டு வீடியோஸ்குள்ளே போ. go to our channel, வீடியோஸில் போ. வீடியோஸில் ஃபர்ஸ்ட் அந்த வீடியோ தான் இருக்குது. அதுக்கப்புறம் வேறு எதுவுமே இன்னும் அப்லோட் ஆகலைன்னு நினைக்கிறேன். ரைட்டா? இதில் போ, இதை கிளிக் பண்ண, அதில் இருக்க பிடிஎஃப்ல இருக்க கீழே இருக்கிறத கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோ. அதுக்கப்புறம் யாரோ ஒருத்தவங்க கேட்டாங்களே, ரைட்டா, HClHI, ரைட்டா, ஹைட்ரஜன் அயோடைட், ஒரே மாதிரி இது ரெண்டுக்கும் நான் சொல்கிறேன், எழுதிக்கோ. ஹைட்ரஜன் அயோடைட், ஹைட்ரஜன் அயோடைடு, ஹைட்ரஜன் ஃப்ளூரைடு. இந்த இதில் வேணும் அப்படின்னா, இது ரெண்டில் வேணும் அப்படின்னா, we just write it as sodium. potassium. ரைட்டா? சோடியம் குளோரைடு, பொட்டாசியம் குளோரைடு, இது ரெண்டும். இதுக்கு நீ ஹைட்ரஜன் குளோரைடுன்னு எழுதிடாத, இது ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். ரைட்டா? HCl is ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அப்படி வரும். சரியா? ரைட், ஓகே. We'll end here. We'll see by tomorrow. Okay? If you can't, then who can? Tata, bye bye, see you.